السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين حبيب رب العالمين وخاتم النبيين سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: نحن نقص عليك نبأهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى. وقال نبينا عليه الصلاة والسلام: من بلغ 40 سنة ولم يغلب خيره من شره فمصيره إلى النار أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய புங்கனூர் ஜமாத்தின் நாட்டாமை பஞ்சாயத்தாளர்கள், நிர்வாக பெருமக்கள், இங்கே பணி செய்து கொண்டிருக்கூடிய என்னுடைய அருமை உலமா நண்பர்கள் அப்துல் கனி தாவூதி ஹசரத் மற்றும் இம்தாதுல்லா நூரானி ஹசரத் உள்ளிட்ட ஜமாத்தார் அனைவருக்கும், தாய்மார்களுக்கும், சிறுவர்கள் சிறுமிகள் அனைவர்களுக்கும் என்னுடைய ஆரம்பமான சலாத்தினை தெரிவித்துக் கொண்டு, இந்த மீலாது விழாவினுடைய சிறப்புரைக்குள்ளானே நான் நுழைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு வழங்கப்பட்டிருக்கும்படியான தலைப்பு மாணவி கட்டமைத்த இளைஞர்கள் அப்படிங்கிற தலைப்பு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருடத்தினுடைய மீதாது விழா இருக்கிறதே, மற்ற வருடங்களிலிருந்து என்ன வித்தியாசப்படுகிறது என்று சொன்னால், இந்த வருடத்துடைய மீலாது நபியினுடைய திருநாள் என்பது பெருமானார் பிறந்து இந்த வருடத்துடனே மிகச் சரியாக 1500 ஆண்டுகளை பூர்த்தி செய்கிறது. எனவே மறக்க முடியாத ஒரு நாம் வாழுகிற காலத்தில் ஒரு சதத்தை, 1.5 சதத்தை நாம் பார்த்துக்கிறோம். ஏறக்குறைய 1500 15 நூற்றாண்டுகள் கடந்து நாம் ஆடுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கும் நம்முடைய காலத்துக்கு மத்தியிலே 1500 நூற்றாண்டுகள் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக ஒருத்தரை நினைவு கூறுவதாக இருந்தால் அவருடைய 15வது நினைவு நாள் அல்லது 25வது நினைவு நாள் அல்லது 85வது, இப்படித்தான் போய் கடைசியில் 100 180 அதோட முடிஞ்சுவோம். 250 கொண்டாடுறது மாதிரி எனக்கு தெரியல. உலக வரலாற்றிலே ஒருத்தரை உலகளாவிய அளவிலே உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை தாண்டி பல்வேறு சிந்தனை மையப்பட்டிருக்கும்படியான பெருமக்களுடைய உள்ளத்துக்குள்ளாலேயும் பெருமானார் குடிகொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாழ்ந்த காலத்தில் இருளிலே மூழ்கி போயிருந்த, தீமைகளில் மூழ்கி இருந்த அந்த மக்களை எல்லாம் மீட்டெடுத்து தன்னுடைய மிகச்சிறந்த நற்குணமான செயல்பாடுகளினாலே உள்ளத்தை வென்ற ஒரே ஒரு தலைவர் என்று சொன்னால் அது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அன்றைக்கும் இன்றைக்கும் இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த தலைவரை உலக வரலாறு பார்த்திருக்க முடியாது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பொதுவாக மனுஷ வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி தேவை. நம்ம இஷ்டத்துக்கு வாழ முடியாது.
ஒரு முக்கியமான ஒரு பொருளை போய் நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால், ஏதாவது பொருள், ஒரு ஏசி எடுக்கிறீங்க, அல்லது ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறோம், அல்லது ஒரு 4 வீலர் 2 வீலர் வாங்குறோம், அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு கேட்லாக், இப்படித்தான் நீங்க அதை யூஸ் பண்ணணும், இப்படித்தான் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான அறிமுக புத்தகம் இல்லாமல் அந்த பொருள்களை நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினால் என்னவாகும்? ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி வச்சிருக்கிறோம், ஹார்டான துணி, ரொம்ப கெட்டியா இருக்கிறதே, அப்படிப்பட்ட துணியை பூரா இந்த நம்பர்ல வச்சுதான் நீங்க போட்டீங்கன்னா அது துவைச்சு உங்களுக்கு நல்லா கொடுத்துரும். லேசான துணி அது இத்தனை நம்பர்ல தான் வைக்கணும் அப்படிங்கிறது கேட்டாக்கு பார்த்தா தான் தெரியும். கேட்லாக் என்று சொல்லப்படுகிற விவரம் அறியக்கூடிய புத்தகத்தோடு சேர்த்து வாஷிங் மிஷின் வீட்டுக்கு வாங்கி வந்த உடனே ஒருத்தர் அங்கே கம்பெனிலேருந்து அனுப்பி வைப்பாங்க. அவர் சொல்லுவார், இது இப்படித்தான் நீ பயன்படுத்தணும், இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிடாங்க, கெட்டு போயிடும் சீக்கிரமா அப்படின்னு சொல்லுவதற்கு ஒருத்தர் அங்கேருந்து வருவார். நம்ம டிரைவிங் பழகிறா இருந்தால் நமக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு 2 வீலர் ஓட்டுறோம், சைக்கிளை சிறுபிராயத்திலே நாம் ஓட்டுகிற பொழுது ஒவ்வொருத்தருக்கும் அதில் ஒரு பெரிய அனுபவமே இருக்கும். எத்தனை வாட்டி விழுந்துங்க நான் சைக்கிள் கற்றுக்கிட்டேன் தெரியுங்களா அப்படின்றாங்க. நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு நபர் வேண்டும். வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் அனைத்துக்குமே இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கான வாழ்க்கைக்கான போதனைக்கு ஒரு மனிதன் வேண்டும். அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொருள்களுக்கு எப்படி வழிகாட்டிகள் இருக்கிறார்களோ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார், வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் வ அன்தும் லா தஅலமூன ஷைஅன். ஒண்ணுமே தெரியாம உங்களுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து உங்களை நம்ம வெளியில கொண்டு வந்தோம். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃபீதா கலீலம் மா தஷ்குரூன் லஅல்லக்கும் தஷ்குரூன். உங்களுக்கு செவிப்புலன்களை கொடுத்தோம், வல் அப்சார் சிந்தனை திறனை கொடுத்தோம், வல் அஃபீதா பார்க்கிற திறனை கொடுத்தோம், சிந்திக்கிற திறனை கொடுத்தோம், உள்ளத்தை கொடுத்தோம் என்றெல்லாம் சொல்லிட்டு லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காகத்தான் இதெல்லாம் தந்தோம்னு அல்லாஹ் சொல்றாங்க. தாயினுடைய வயிற்றிலிருந்து வரும்பொழுது நமக்கு ஒண்ணுமே தெரியாது. பசிச்சாலும் அந்த குழந்தை அழுகும், தூக்கத்துக்காகவும் குழந்தை அழுகும், ஏதாவது எறும்பு கடிச்சிட்டாலும் அதற்கு அழுகும். அந்த அழுகையை பிரித்தறியக்கூடிய ஆற்றல் பெற்று தாய்க்கு மட்டும்தான் இருக்கிறது. தகப்பனாருக்கு சும்மா நோய் நோயின்னு அழுதுகிட்டே இருக்கிறானே, தூக்கிட்டு அந்த பக்கம் போன்றுவார், எனக்கு தூக்கம் டிஸ்டர்பா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவார். அந்த தாய்க்குத்தான் தெரியும் என் பிள்ளை பசியினாலே அழுகிறது. அந்த பெற்ற தாய்க்குத்தான் தெரியும் என் பிள்ளைக்கு ஏதோ கடித்திருக்கிறது. அந்த தாய்க்குத்தான் தெரியும் என் பிள்ளைக்கு வயிற்றோட்டமாக இருக்கு, வயிற்றுல ஏதோ பிரச்சனை போல, தூக்கத்துக்காக அழுகிறது. இப்படி பல்வேறு பிரித்தறியக்கூடிய தன்மையை அந்த தாயினுடைய உள்ளத்திலே, அந்த சிந்தனையிலே தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அப்ப அல்லாஹ் சொன்னால் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. மனிதனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் அப்படி சொல்றான். மனிதனை தவிர்த்து உள்ள எல்லா ஜீவராசிகளையும் நீங்க பாருங்க. ஒரு மீன் இருக்கிறது, மீன் குஞ்சுகளை பொறித்த உடனே தாயோடு நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிடும். தாயோடு நீச்சல் கற்றுக் கொடுப்பதெல்லாம் இல்லை. தாயுடைய வயிற்றை விட்டு வெளியில வந்த உடனே தாயோடு சேர்த்து நீந்துகிற அந்த ஆச்சரியத்தை பார்க்கிறோம். ஒரு மாடு கண்டு குட்டி ஈனுகிறது, ஒரு ஆடு குட்டி போடுகிறது. அந்த கன்று குட்டிக்கு நமக்கான ரிசுக்கு, நமக்கான உணவு எங்கே இருக்கிறது என்று சொல்லிக் கொடுத்தது யார்? அது பிறந்த உடனேயே அந்த பலகீனமான கால்களினாலே கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து நின்று நேரு தாய்மடி சென்று அது மடிமுட்டி குடிக்கிற, அந்த பால் குடிக்கிற அதிசயத்தை பார்க்கிறோம். நமக்கான உணவு இங்கேதான் இருக்கிறது என்பதை சொல்லிக் கொடுத்தவன் அல்லாஹ் தான். அவைகள்லாம் பிறந்த உடனே கற்றுக்கொண்டு விட்டது. மனிதனுக்குத்தான் அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றாக நீ பழகிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் ஒரு சிறந்த நமக்கு சிறுபிராயத்திலே தாயை வழிகாட்டியாக, நாம் படிக்கிற காலத்திலே நமக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய உஸ்தாத்மார்களை நெறிகளை போதிக்கிற பேராசிரியர்களாக அல்லாஹ் தஆலா சொன்னார். இவங்கெல்லாம் யாரிடத்திலிருந்து பாடம் படித்து இருக்கிறார்கள் சொன்னால் எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி ஹச்ஓடி, அந்த துறையினுடைய மிகச்சிறந்த தலைவராக, பொறுப்புதாரியாக
எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. இல்ல ஏன் இஷ்டத்துக்கு தான் வாழுவேன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை நஷ்டத்துல போய் முடிஞ்சிடும். உதாரணமாக ஒரு 4 பேர் சேர்ந்து 4 பேருமே கண்ணு குருடர்கள், 4 நபர்கள் இருந்தாங்க. கண் பார்வை தெரியாத 4 நபர்கள் இருந்தாங்க. அந்த 4 நபர்களிடத்திலேயுமே ஒருத்தர் சொன்னாங்க, யானை இருக்கிறதே, யானை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து நீங்க தொட்டு பார்த்தோ அல்லது தடவி பார்த்தோ யானையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதை பற்றி விளக்கம் சொல்ல வேண்டும் என்று 4 கண்ணு தெரியாத குருடர்களை, கண் பார்வையற்ற அப்படிப்பட்ட மனிதர்களை அழைத்து யானையை பற்றி விளக்கம் சொல்லுங்கன்றார். முதல்ல ஒரு கண்ணு தெரியாது வந்தார். அவர் யானையினுடைய 4 கால்கள் அப்படி தடவி பார்த்தார். யானையினுடைய காலை தடவி பார்த்தார். தடவி பார்த்துட்டு அவர் சொன்னாரு, யானை என்பது பெரிசா ஒரு தூணு மாதிரி இருக்கின்றார். எப்படி நம்ம பீம்பு கொடுத்து கட்டுறோம் பள்ளிவாசலுக்கு, வீடுகளுக்கு ஒரு பெரிய பீம்புகளை கொடுத்து, தூண்களை கொடுத்து நாம கட்டுகிறோமே, அந்த தூணை பார்த்தா யானை பார்க்க வேண்டியது இல்லைன்றார். அவர் பார்த்தது அந்த காலைத்தான் பார்த்தார். இன்னொரு கண்ணு தெரியாதவரை கொண்டு போய் யானையினுடைய அவர், நீங்க யானையை பார்த்து சொல்லுங்க. அந்த கண்ணு தெரியாதவர் யானையினுடைய வயிற்றை பூரா அப்படி தடவி பார்த்தார். தடவி பார்த்துட்டு அவர் சொன்னாரு, யானை என்பது பழைய காலத்துல இந்த நெல் அரிசியெல்லாம் கொட்டி வைக்கக்கூடிய மண்பானையில பெருசா இருக்குமே, அது எங்கள் பகுதியில குளுமைன்னு சொல்லுவாங்க. பெரிய மண்பானை, ராட்சத பிரம்மாண்டமான மண்பானை மாதிரி இருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார். 3வது இன்னொரு கண்ணு தெரியாதவரை பார்த்து, நீங்க யானை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவர் அப்படியே நடந்து போய் யானையுடைய பின்பகுதியில உள்ள அந்த வாழை போய் பிடிச்சு தொட்டு பார்த்துட்டு மேலிருந்து அப்படி தடவி பார்த்தார். யானை என்பது தொடப்பக்கட்ட மாதிரி இருக்கின்றார். விளக்கமாறு எப்படி இருக்கிறதோ அது மாதிரி யானை என்பது விளக்கமாறு மாதிரி இருக்கிறது அப்படின்னு அவர் விளக்கம் சொன்னார். இன்னொருத்தர் கண்ணு தெரியாதவரை கூப்பிட்டு யானையை பார்த்து சொல்லுங்க. அவர் அப்படியே தடவிட்டு வந்து யானையினுடைய காதை பார்த்துட்டு அப்படி தடவி பார்த்துட்டு சொன்னாரு, யானை என்பது இந்த அரிசி நெல்லெல்லாம் புடைக்கக்கூடிய சுப்பி இருக்கிறதே, முரம் இருக்கிறதே, அது மாதிரி தான் யானைண்டார். 4 பேர் தொட்டு தான் பார்த்தாங்க, கண்ணால பார்க்கவே இல்லை. 4 நபர்களுமே கண்ணு தெரியாததுனால் அவர்கள் சொன்ன விளக்கம் அனைத்துமே தவறு. யானை தொட்டு பார்த்தார்கள், தொட்டுத்தான் பார்த்தார்களே ஒழிய அவருடைய தாத்பரியத்தை பார்க்க வேண்டிய முறை பிரகாரம் அவர்கள் பார்க்கவில்லை. காரணம், கண் பார்வை தெரியாதவர்கள், இருளிலே அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். கண்ணுடைய வெளிச்சத்தில் அவர்களால் யானை பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் யானைக்கு கொடுத்த அத்துணை விளக்கமே தவறு. யானை என்பது கண்ணு தெரிந்தவர் சொல்லுகிற விளக்கத்துக்கும் கண் பார்வை தெரியாத ஒரு மனிதர் சொல்லுகிற விளக்கத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். அது மாதிரித்தான் உலகத்தில் உள்ள அனைவர்களுமே குருடர்கள் தான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே கண் பார்வை உடையவர்கள். அவர்கள் தான் மிஅராஜுக்கு சென்று அல்லாஹ்வை பார்த்தார்கள், அல்லாஹ்வோடு உரையாடினார்கள், சுவர்க்கத்தை பார்த்து வந்தார்கள், நரகத்தை பார்த்து வந்தார்கள். சுவர்க்கத்துடைய இன்பம் என்று சொன்னால் என்ன, அதை பற்றி விலாவரியாக சொன்னார்கள். நரகத்துடைய வேதனை எப்படிப்பட்டது அதை பற்றி விவரித்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலே உள்ள அத்துணை நபர்களுமே குருடர்கள் தான். அப்ப ஒரு கண்ணு தெரியாதவர் என்ன செய்யணும்? என் இஷ்டத்துக்கு நான் வழியில நடந்து போவேன்னு சொன்னா எங்கேயாவது பள்ளத்தில் தடுமாறி குப்பர் அடிச்சுக்கிறேன் வந்துடுவார். அவருக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், அவருக்கு வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி வேண்டும். எப்படி கண்ணு தெரியாதவர் தான் இஷ்டத்துக்கு சாலையை நான் கடப்பேன், ரோட்டில் நான் என்னுடைய விருப்பத்துக்கு செல்வேன் என்று சொன்னால் ஏதாவது வாகன விபத்தில் மாட்டிடுவார், அல்லது ஒரு குண்டு குழிக்குள்ளாலே விழுந்து அவர் இறப்பை தள்ளி விடுவார். அவர் கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போய் அவர் வீட்டில் சேஃப்டியா விடணும். இந்த தன்மையை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். உலகத்தில் உள்ள நமக்கு சொர்க்கம்னா நம்ம கண்ணார பார்த்ததில்லை, பெருமானார் பார்த்தார்கள். பார்க்காத நமக்கு பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை கேட்க வேண்டும். எனவே வாழ்க்கையிலே ஒவ்வொரு துறை சார்ந்த மக்களுக்கும் பெருமானாரிடத்திலே மிகச்சிறந்த அற்புதமான நெறிகள், முன் உதாரணங்களுக்கு மிகச்சிறந்த ரோல் மாடலாக, உதாரண புருஷராக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். இன்றைய ரபியுல் அவ்வல் தினத்திலே உலகத்திலே உள்ள அத்துணை நாடுகளிலேயுமே ஆங்காங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற ஒரு ஆளுமை, ஒற்றை தலைமை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல்வேறு துறை சார்ந்த விற்பனர்கள்
அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய பிறந்தது முதல் கொண்டு பெருமானாருடைய இறப்பு வரை அலசி ஆராய்ந்து அக்குவேராக ஆணிவராக பயான் பேசப்படுகிற காட்சியை பார்க்கிறோம். இன்றைக்கு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு பெருமானார் கட்டமைத்த இளைஞர்கள். எத்தனை தலைப்பின்களான பெருமானார் பேசலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை பருவம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தம்பதிகளுக்கு என்ன சொன்னாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாலே தேரெழுந்தூர்ல நான் பயான் செய்யும் பொழுது எனக்கு தலைப்பே தம்பதிகள் பற்றி பெருமானார் என்கிற தலைப்பில் பேசுகிறேன். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு பெலாச்சொலை கனியாக இருக்கிறோம். வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அது இப்படி மாதிரி சொரசொரப்பா இருக்கிற மாதிரி தெரியும். அதை பிளந்து அந்த கனிகளை எடுத்து சுவைத்து சாப்பிடுகிற வேளையிலே எப்படி ஒரு மனிதனுக்கு இன்பம் இருக்கிறதோ இதைவிட பேரின்பமானவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வரலாற்றில் நாம் ஒன்றி போகத்தான் நமக்கு ருசிக்கவும் செய்யும். அது பெருமானுடைய வாழ்க்கை இனிக்கவும் செய்யும். மேலோட்டமா பார்த்துட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை மேலாக பார்த்தவர்கள், அவ்வளவு டீப்பா இறங்கி பார்க்காதவர்களை பற்றி நாம் சொல்வதற்கில்லை. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, முதலாவது மார்க்கம் நமக்கு சொல்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களை எப்படி கட்டமைத்தார்கள் என்கிற தலைப்புக்குள்ளாலே நம்ம 3 செய்தியான பார்க்கிறோம். ஒரு பொருளை நாம் வாங்கி ஆரம்பத்தில் நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்தக்கூடாது என்று நான் சொன்னேன். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம விருப்பத்துக்கு பயன்படுத்தினால் அந்த பொருள் வீணா போயிடும். கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் உம்ராவுக்கு போயிருந்தேன். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால உம்ரா செய்வதற்காக சென்று மதீனாவிலே அங்கு லாட்ஜில் தங்கியிருக்கோம். அப்ப லாட்ஜில் தங்கியிருந்த வேளையிலே அந்த ஏசி தான் அங்கே ஃபேன் இல்லை. ஏசியை இயக்குவதற்காக சுவிட்சை போட்டால் ஏசி ஓடும், சுவிட்சை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் வெளியில் தொழுகை வரப்படுது அப்படின்னு நினைச்சிட்டு சுவிட்சையை அந்த ரிமோட் கண்ட்ரோலில் அந்த பவர் ஆன் பண்ணோம். 1 மணி நேரம் ஆச்சு, கூலிங் வரவே இல்லை, குழுக்கு வரவே இல்லை, குளுமை தென்படவே இல்லை. வேற வழி இல்லாம இப்படி ஏசி வேலை செய்யாத ரூம்ல நம்ம போட்டாங்கன்னு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. அதுக்கு பின்னாடி மறுநாள் தான் ஒருத்தர் விசாரிச்ச பின்னாடி அவர் சொன்னாரு, நம்ம என்ன நினைச்சோம்னு சொன்னா ஏசியில ஃபேன்ல இப்படி 3ஆம் நம்பர்ல வச்சா கம்மியா ஓடும், 4ஆவது நம்பர்ல வச்சா வேகமா ஓடும், 5ஆவது நம்பர்ல வச்சா அதை விட வேகமா ஓடும், எப்படி மின் விசிறி சுத்துகிறோம் இதே மாதிரி நினைத்து கொண்டு நம்ம என்ன செஞ்ச 30ல வச்சிரோம்னு வச்சேன். 16 கீழே மைனஸ் பண்ணத்தான் கொஞ்சம் குளுமை அதிகரிக்கும் என்கிற அந்த அறிவார்ந்த செயல் நமக்கு இல்லை. அப்பொழுது ஏசியை பற்றி நமக்கு தெரியாது. இப்ப ஃபேனு கூட்டுற மாதிரி நம்பரை கூட்டி 30க்கு தாண்டி வச்ச உடனே ஒண்ணுமே கூலிக்கே இல்லை. 30ல வச்சிருக்க ஒன்றும் கூலிக்கு வரலையே அப்படின்னு கொஞ்சம் வகுத்தறிச்சலோடு அன்னைக்கு ஃபுல்லா கழிஞ்சு போயிடுச்சு. அது பின்னாடி தான் ஏசியினுடைய எப்படி இயக்குவது என்று தெரியும். அப்ப ஒரு விஷயத்திலே நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்துவோம் என்று சொன்னால் அதனுடைய பயன்பாடு இல்லாமலே போயிடும். எனவே எந்தெந்த பொருள்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற ஞானத்தை பிறரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி வந்தவர்கள் தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாரை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிற வேளையிலே கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன் வ கிதாபும் முபீன், அல்லாஹ் சொல்கிறான், கத் ஜாஅக்கும் மினல்லாஹி, அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு வந்திருக்கிறது, நூருன் ஒரு பேரொளி வந்திருக்கிறது, வ கிதாபும் முபீன் பிரம்மாண்டமான ஒரு வேறு புத்தகம் வந்திருக்கிறது என்று அல்லாஹ் 2 வழிகாட்டியிலே அதான் சொல்றான். எப்படி ஒரு பொருளை வாங்கினால் ஒரு கேட்டிலாக் அந்த விளக்கு புத்தகம் ஒன்றை கையில் கொடுப்பாங்க, மறுநாள் ஒரு ஆளு சொல்லிக் கொடுப்பாங்க. இதே மாதிரி தான் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு அல் குர்ஆன் என்று சொல்லப்படுகிற வாழ்க்கையினுடைய தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கும்படியான வேத புத்தகம் மட்டும் இருக்கிறது என்று புரிஞ்சிடாங்க. அது எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை பாடத்தை வாழ்ந்து காட்டுவதற்கும் ஒருத்தரை, ஒரு நல்லடியாரை, அல்லாஹ்வுடைய தூதர நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் வழிகாட்டியாக வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா நமக்கும் 2 கேட்டாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒன்று அல் குர்ஆன் என்று சொல்லப்படுகிற வழிகாட்டி, வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக இருக்கும்படியான புத்தகம். இரண்டாவது பெருமானார் அந்த குர்ஆனின் பிரகாரம் அல்லாஹ்வுடைய விருப்பத்தின் பிரகாரம் வாழ்ந்து சென்றுட்டாங்க. எனவே இந்த 2 விதமான வாழ்க்கையை நாம் பின்பற்றி நடக்கிற வேளையிலே நிச்சயமாக ஒவ்வொரு துறை சார்ந்த பெருமக்களுக்கும் அதிலே பெருமானாருடைய வாழ்க்கையிலே மிகச்சிறந்த முன்னுதாரணம் இருக்கிறது என்பதிலே விதமான சந்தேகம் இல்லை. குழந்தைகளுக்கு
பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை வளர்ப்பு பற்றி எப்படி சொல்லியிருக்கிறாங்க என்று பார்த்து பார்த்து பாடம் நடத்தும். இளைஞர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு பெருமானார் எப்படி கட்டமைத்தார்கள், இளைஞர் சமூகம் எப்படியெல்லாம் வாழ்ந்த வீணா போயிடுவாங்க, அவர்கள் எவ்வாறு உள்ளத்தை வென்றெடுக்க வேண்டும் என்கிற தத்துவார்த்தத்தை பெருமானார் சொல்லிக் கொடுத்திருக்கிற அந்த அற்புதமான நெறிமுறைகளை நாம் பார்க்கிறோம். இளைஞர்களுக்கு பெருமானார் இடத்துல மிகச்சிறந்த முன் உதாரணம் இருக்கிறது. பெரியவர்களுக்கு, வயது முதிர்ந்தவர்களுக்கு, தாய்மார்களுக்கு, வியாபாரிகளுக்கு, மிகப்பெரிய மருத்துவர்களுக்கு, அறிவியல் சார்ந்த பெருமக்களுக்கு, அறிஞர் பெருமக்களுக்கு, இப்படி ஒவ்வொரு துறை சார்ந்த மக்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த துறை சார்ந்த மக்கள் பின்பற்றினாலும் அவர்களுக்கு மிகச்சிறந்த விடை கிடைக்கும், மிகச்சிறந்த வாழ்க்கையினுடைய தத்துவார்த்தங்கள் கிடைக்கும் என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஸூலு கதமா இப்னு ஆதம், ஆதமினுடைய மகன், அது நம்ம எல்லாம் ஆதமினுடைய மகன், ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇ ஃபிஸாலின், 4 விஷயங்கள் குறித்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் அல்லாஹ் தஆலா விசாரணை செய்யாமல் மனிதன் தன்னுடைய காலை தூக்கி 8 வச்சு சூரியனுக்கு போக முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, 4 விஷயங்கள் குறித்து உங்களிடத்தில் விசாரிக்கப்படும் என்று பெருமானார் கூறுகிறார். முதலாவது அன் உமரிஹி, ஒரு மனிதனுடைய ஆயுள் குறித்து அல்லாஹ் தஆலா கேட்பார். அதாவது நீங்க பிறந்து விவரம் வருகிற வரை அந்த நேரம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா நம்ம செய்யக்கூடிய குற்றங்களை பெருசா எடுத்துக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஜஃபல் ருஃபிஅல் கலமு அன் ஸலாசின், 3 நபர்கள் குறித்து மலக்குகள் தீமை எழுத மாட்டாங்க, பதிவு செய்ய மாட்டாங்க. அவர் நன்மை செஞ்சான்னு சொன்னா அதற்குண்டான கூலி பெற்று தாய் தந்தையருக்கு உண்டு. தீமை செய்வாரே ஆனால் அதை பெருசு பண்ண மாட்டாங்க. ஒரு மனிதன் எப்பொழுது அவனுக்கு தொழுகை கடமையாகிறதோ அப்பொழுதுதான் அரபியிலே முகல்லஃப், இவன் மார்க்க சட்டத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இப்பதான் உட்பட்டிருக்கிறான் என்று பொருள். அந்த பருவ வயதை அடைவதற்கு முன்னாலே அரபியிலே கைர முகல்லஃப், அவனுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எதுவுமே சொல்லப்பட தகுந்த வயது அல்ல என்றுதான் கிதாபுல பதிவு செய்யறாங்க. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ருஃபிஅல் கலமு அன் ஸலாசின், 3 நபர்கள் குறித்து மலக்குகள் எழுதவே மாட்டாங்க. முதலாவது, ஒரு குழந்தை அவன் பருவ வயது அடைகிற வரைக்கும் அவன் செய்யக்கூடிய சேட்டைகள், அவன் செய்யக்கூடிய தீமைகளுக்கு அங்கே ரெக்கார்டு இல்லை, பதிவு செய்ய மாட்டாங்க. எழுதாமல் பேனாவை மலக்குகள் உயர்த்தி வைத்துக் கொள்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இரண்டாவதாக, வஅனின் நாயிமி ஹத்தா யஸ்தைகர, தூங்கக்கூடியவன் விழிக்கிற வரைக்கும் அவனுக்கு நன்மை தீமை பதிவு செய்யப்படாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். மூணாவதாக, புத்தி பேதலிச்சு ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் என்ன செய்யறான், அவனுடைய புத்தி சுகாதாரம் இல்லாத ஒரு மனிதன் இருக்கிறான்னு சொன்னால் அவனுடைய அறிவு தெளிவடைகிற வரைக்கும் அவனுக்கு தீமைகள் எழுதப்படாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுகிறார். அப்ப ஒரு மனிதன் நன்மை தீமை பதிவு செய்யப்படுகிற பருவம் என்பது அந்த மனிதனுடைய வாலிப நேரத்திலிருந்தான், பருவ வயசு அடைஞ்சதிலிருந்து தான் அதுக்கு மௌத்து வரைக்கும் அவருடைய நன்மைகள் தீமைகள் எல்லாமே பதிவு செய்யப்பட்டு அல்லாஹ்விடத்திலே விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிற வயது எங்கே துவங்குகிறது என்று சொன்னால் ஒரு மனிதன் வாலிபனாகிற அந்த தருணத்திலிருந்து தான் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். எனவே முதலாவதாக அல்லாஹ் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பான், உங்களுக்கு இத்தனை வயசு கொடுத்திருந்தேனே அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து இவ்வளவு வயசு, 80 வயசு வாழ்ந்தீங்களே, 90 வயசு வாழ்ந்தீங்களே, 100 வயசு வாழ்ந்தீங்களே, சில நரகவாதிகள் குறித்து அல்லாஹ் கேட்பான். நரகத்துக்கு போன பின்னால அந்த நரகவாதிகள் குறித்து அல்லாஹ் கேட்பான், அவலம் நுஅம்மிருக்குமா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர வஜாஅகுமுன் நதீர், அவலம் நுஅம்மிருக்கும், உங்களுக்கு நிரப்பமான வயசு நம்ம கொடுக்கலையா அல்லாஹ் கேட்பான். எவ்வளவு வயசுக்கு அவனை கொடுத்திருந்தேன், நீங்கள் சிந்தித்து நல் உணர்வு பெறக்கூடிய வயது வரம்புகளை எல்லாம் கொடுத்திருந்தேன். அதற்கு மேல இறை தூதர்கள் எல்லாம் உங்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கு நாம் அனுப்பி வச்சோம் இல்லையா, இப்படி எல்லாம் நல்ல சான்ஸ் எல்லாம் விட்டுட்டு இங்க வந்திருக்கிறீங்களே அல்லாஹ் தஆலா கேட்பான். அவ்வளவு வயது வரம்புகளை பெற்றுட்டு வீணாவுல அந்த வயதுகளை கொண்டு போய் கழிச்சிடக்கூடாது. நான் என்னுடைய வாழ்க்கையை எப்படி கழித்தேன் என்பதற்கு அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் பதிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது சொன்னாங்க, வஅன் ஷபாபிஹி ஃபீமா அப்லாஹு, ஒரு வாலிபன் தன்னுடைய வாலிப நேரத்தை எப்படி கழித்தான் என்பதை அல்லாஹ்விடத்தில் அதை கணக்காட்ட வேண்டும். யாரா நான் வாலிபனாக இருக்கிற வேளையிலே அல்லாஹ்வுடைய
அந்த பள்ளியிலே சென்று நான் தொழுக ஆரம்பிச்சேன். வாலிபனாக இருக்கும் பொழுது நோன்பு பிடிக்க ஆரம்பிச்சேன். வாலிப நேரத்திலே ஹலாலான வழிகளிலே நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். வாலிபனாக இருக்கிற வேளையிலே ஹலாலான நல்ல என்னுடைய பெற்றோர்கள் பார்த்து சம்மதித்த அந்த பெண்ணை பார்த்து நான் நிக்காஹ் செய்து கொண்டேன். யாரெல்லாம் வாலிப நேரத்தில் எந்த தவறுகளுக்கு நான் ஆட்படுத்தப்படவில்லை அல்லாஹ் என்று பதில் சொல்ல வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் வருகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனுஷனுடைய வயசு 100 கேட்கப்படும்னா வாலிபம் அதை வந்துடும். ஆனா வாலிபத்துக்கு ஸ்பெஷலாக மறுமுறை 2வது விசாரணை வாலிபத்தை பற்றி அல்லாஹ் தஆலா கேட்பான் என்று பெருமானார் சொன்னார்கள். 3வது கேள்வி வஅன் மாலிஹி மின் ஐன இக்தஸப, ஒரு மனிதன் பொருளாதாரத்தை எந்த வழிகளிலே ஈட்டினாய், ஹலாலான வழியிலையா அல்லது ஹராமிலையா என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். ஃபீம இக்தஸப வ ஃபீம அன்ஃபக்தஹு, எந்த வழிகளிலே நீ செலவு செய்தாய். ஒரு மனிதன் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு 2 கேள்வி இருக்கிறது. என் இஷ்டத்துக்கு நான் சம்பாதிச்சேன், என்னுடைய விருப்பத்துக்கு நான் செலவு செய்தேன்னு சொல்ல முடியாது. யாரெல்லாம் நீ அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்த வழியின் அடிப்படையிலே நான் ஹலாலான வழிகளிலே ரப்பே நான் சம்பாதித்திருக்கிறேன். யாரெல்லாம் நீ விரும்பிய வழிகளில் எல்லாம் அதை செலவு செய்தேன், வீண் விரயம் பண்ணல அல்லாஹ். நான் வரம்பு மீறி செலவு செய்யவில்லை, அனாவசியமான முறைகளில் செலவு செய்யவில்லை, ஹராமான வழிகளிலே செலவு செய்யல, உன்னுடைய கோபார்வை படும்படியான வழிகளில் எல்லாம் நான் செலவு செய்யல அல்லாஹ் என்று ஒரு மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி சம்பாதிப்பான் அதற்கு தனி விசாரணை, எப்படி செலவு செஞ்சால் அதற்கு தனி விசாரணை இருக்கிறது. இந்த 4 விசாரணைக்குள்ளாலே வாலிபத்தை பற்றியும் அல்லாஹ் கேட்பான் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வாலிபம் என்பது அவ்வளவு பெரியது. ஒரு மனிதனுடைய ஸ்பைனல் கார்டு எப்படி முதுகு தட்டுவடம் இருக்கிறதோ, முதுகெலும்பு இருந்தால்தான் மனிதன் அப்படி நிலைத்து நிற்க முடியும், நடந்து செல்ல முடியும். இல்லைன்னா படுத்த படுக்கை ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் என்னுடைய கூட படித்த என்னோடு படித்த சகோதரருடைய உடன் வந்து அண்ணன் ஒருத்தர் இருந்தார். பைக்கில் போனவர் தவறி விழுந்துட்டாரு, முதுகு தண்டுவடத்தில் அடி ஏற்பட்டது, படுத்த படுக்கையாகவே இருந்து அவர் இறந்துட்டார். மனிதனுக்கு எப்படி முதுகு தண்டுவடம் முக்கியமானதோ, ஸ்பைனல் கார்டு என்று சொல்லப்படுகிற முதுகு எலும்பு எப்படி முக்கியமானதோ, அதுபோன்று சமூகத்தினுடைய கட்டமைப்புக்கு வாலிபர்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்பதிலே, முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிப நேரத்திலே அவர்கள் அஸ்ஸாதிக், உண்மையாளர் என்கிற பெயரை எடுக்கிற அளவுக்கு பெருமானாருடைய நடவடிக்கைகள் இருந்திருக்கிறது என்பதை ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே ஒரு மனிதனுக்கு பெரிய பதவி கிடைக்கணும்னு சொன்னா குறைஞ்சபட்சம் அவருக்கு 40 வயசு 50 வயசு கிடக்கணும். சின்ன வயசுலேயே இளைஞரா இருக்கும் பொழுதே எல்லோராலும் அஸ்ஸாதிக், அவர் உண்மையாளர் என்று போற்றப்படுகிற அளவுக்கு ஒருத்தர் இருப்பார் சொன்னால் ஆச்சரியம்தான். அதுவும் அப்படிப்பட்ட அரபு தேசத்திலே எல்லா விதமான அநியாயங்களும் குடிகொண்டிருக்கும்படியான தீமையான கலாச்சாரங்களும் கேடுகட்ட நடவடிக்கைகளும் இருண்ட உலகமாக இருக்கும்படியான அப்படிப்பட்ட அரபு தேசத்திலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து ஒட்டுமொத்தமான அரபிகளும் கொடுத்த வார்த்தை தான், சிறந்த பட்டம் தான் அஸ்ஸாதிக், அவர் உண்மையாளர், அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்கிற அந்த சிறப்பு பெயர்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த பின்னாலே அல்ல, பெருமானாருடைய முதுமை பருவத்தில் அல்ல, பெருமானாருடைய வாலிப நேரத்திலேயே அவர் உண்மை உரைக்கக்கூடியவர், வாயில என்றைக்கு பொய் வராது என்று பெருமானார் தான் இளைஞராக இருக்கிற வேளையிலேயே அந்த 2 பேர்களையும் எடுத்தார். இப்படிப்பட்ட பாக்கியமான ஒரு அந்தஸ்து. ஒரு முறை ஒரு சஹாபி சொல்கிறார், பிற்காலத்திலே தீனுல் இஸ்லாத்துக்கு இணைந்த பின்னாலே அந்த சஹாபி நபியத்தோடு சொல்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளமை பருவத்தில் அவங்க நபியான ஆகல, நபியாகிறதுக்கு முன்னால ஒரு முறை நானும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு கடை தெரு வழியாக நடந்து போய் கொண்டிருக்கிறோம். நான் வீட்டில் முக்கியமான ஒரு வேலை இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நான் சொன்னேன், யார் சொல்லலாம், கொஞ்சம் இருங்க, நான் வீட்டுக்கு போனே வந்துடுறேன், கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நான் சொன்னேன், நாயகமே கொஞ்சம் வேலை இருக்கிறது, போனே வந்து நில்லுங்கன்னு சொல்லி போயிட்டார். அவருக்கு அன்னைக்குள்ள ஞாபகம் வரவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிப்பாட்டி வச்சுட்டு வந்திருக்கிறோம் என்கிற நினைப்பே இல்லாமல் அன்றைக்கு பூரா அவர் வீட்டில் இருந்துட்டார். பெருமானார் அந்த இடத்தை விட்டு நகலவே இல்லை. வாக்குறுதி கொடுத்துட்டு அதை மீறுவது என்பது நல்ல மூமின்களுக்கான பண்பல்ல என்பதை நபியான பிறகல்ல, நபியாகிறதுக்கு முன்னாலேயே பெருமானார் கடைபிடித்திருந்தார்கள்.
இரண்டாவது நாளும் அவன் அந்த சஹாபிக்கு நபி தோழருக்கு ஞாபகம் இல்லை. பெரும்பாலும் நபியாவதற்கு முன்னால் நடந்த சம்பவம் என்று கித்தாபுகள் பதிவு செய்யறாங்க. மூணாவது நாள் தான் அவருக்கு சிந்தனை வருகிறது. ஆகா, முந்தா நாடு நேற்றைய முன்தினம் முகமது நபி அவர்களை, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லிட்டு எல்லாம் வந்திருக்கிறோம். அவரிடத்துல கொடுத்த வாக்குறுதி நான் கொடுத்திருந்தாலும் சரி, அல்லது அவர்கள் எனக்கு கொடுத்திருந்தாலும் சரி, மீறாத மனிதர் இல்லையா என்று நினைத்து மூணாவது நாள் அந்த இடத்துல சென்று பார்த்தால் பெருமானார் அதே இடத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு தேவைகளை பூர்த்தி செஞ்சாங்க. பாத்ரூம் போறாங்க, போயிட்டு வந்து நின்றுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றான்னு சொல்லியிருக்கிறானே, வந்துடுவேன்னு சொல்ல மனிதனிடத்துல பிறகு எப்படி நம்ம செல்ல முடியும் என்பதற்காக அவர் பெருமானாருக்கு கொடுத்த வாக்குறுதியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி கொடுக்கல. கொஞ்சம் நின்றுங்கன்னு வந்துடுறேன், இவர் தான் வாக்குறுதி கொடுத்து போயிருக்கிறார். இவர் கொடுத்த வாக்குறுதிக்கு பெருமானார் நிற்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. ஆனாலும் அவர்களிடத்திலே வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரே, அவர் கண்டிப்பா வருவார் என்கிற தன்மைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான நற்குணத்துக்கு பாத்திரமாக திகழ்ந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி 3 நாட்கள் அங்கே இருந்தார். 3ஆவது நாள் அவர் வந்து வருத்தம் தெரிவித்தார், மன்னிப்பு கேட்டார். யார் சொல்லுதான், எனக்கு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எனக்கு ஞாபகம் மறதியாயிடுச்சு, உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனேன் வந்துடுறேன்ட்டு, ஆனா 3 நாள் ஆகிவிட்டது, எனக்கு ஞாபகத்திலே இல்லை என்று அவர் வருத்தம் தெரிவித்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருசா ஒன்றும் காட்டிக்கிறேன்னு அழைச்சு அவங்க வந்து அந்த சஹாபிடத்தில் சொன்னார்கள், கொஞ்சம் எனக்கு சிரமம் கொடுத்துட்டீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 நாள் இதே இடத்துல இருக்கிறதுனால எனக்கு நீங்கள் சிரமம் கொடுத்து விட்டீர்கள், இங்கே எல்லாத்தையுமே நான் பூர்த்தி செய்ய வேண்டி இருக்கிறது. எனவே அந்த சிரமம் தானே உங்களுடைய வாக்குறுதிக்கு நான் மீற வேண்டும் என்கிற எண்ணம் எல்லாம் எனக்கு இல்லை என்று பெருமானார் நபியாவதற்கு முன்பதாகவே இளைஞராக இருந்த பொழுதே இப்படிப்பட்ட நல்ல ஒழுக்கத்தோடு தான் வாழ்ந்திருக்கிறார் என்பதை இன்றைய இளைஞர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் இது. நிறைய பேர் இளைஞர்களாக இருக்கும் பொழுதே 2 வாலிபர்கள் பேசிக்கொள்வாங்க. மாப்பிள்ளை காலையில ஒரு 8 மணிக்கு அந்த இடத்துல சந்திக்கலாம், 8 ஆச்சு 9 ஆச்சு 10 ஆச்சு, அன்னைக்கு ஃபுல்லாக வரவே இல்லை, உனக்கு சொல்லாமல் இருந்து அவன் திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னு 3 நாள் கழிச்சு மெசேஜ் வரும். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சூழல்களிலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களுக்கான மிகச்சிறந்த ரோல் மாடலாக முன் உதாரண புருஷராக திகழ்ந்திருக்கிறார்கள். எனவே இளைஞர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிப பருவத்திலே பெருமானார் இப்படி தன்னுடைய நடவடிக்கைகளை நற்குணங்களை அமைத்துக் கொண்டார்கள் என்பதை பார்த்து 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 நாம் பாடம் படிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி சொல்லுகிற வேளையிலே பள்ளிவாசல் ஒரு இளைஞர் கூட இல்லைங்கிறது கொஞ்சம் வருத்தம் தான். எல்லாமே 50 தாண்டிய அழகான பெருமக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு இளைஞர்கள் கூட இங்கே இல்லை என்பதில் இளைஞர்களை பற்றி பேச வேண்டிய இடத்துல சிறுவர்களும் வயது முதிர்ந்தவர்களும் தாய்மார்களும் இருந்திருக்கிறார்கள். எனவே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நீங்கள் அனைவருமே சென்று உங்களுடைய வீடுகளில் உள்ள இளைஞர்களிடத்தில் இது போன்ற போதனைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதிலே நாம் முனைப்பு காட்ட வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒரு தலைப்பு பேசினாலும் அது சார்ந்தவர்கள் அங்கே இருப்பார்கள். தாய்மார்கள்னா தாய்மார் இருப்பாங்க, தம்பதிகள்னா தம்பதிகள், கல்யாண மஜ்லிஸில் தம்பதிகளை வச்சுக் கொண்டு தான் அவங்க பேசுறோம். சிறுவர்கள்னா சிறுவர் இருந்திருப்பாங்க. இளைஞர்களை பற்றி பேச வேண்டிய தலைப்பிலே இளைஞர்கள் இல்லாமலே பேச வேண்டிய சூழ்நிலையை நினைத்து நகை பொருளாக நான் கருதுகிறேன் என்று சொன்னால் மிகையான வார்த்தை அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எகுத்தனின் ஹம்சன் கபல ஹம்சின், ஒரு 5 விஷயம் இருக்கிறது, நீங்கள் பொக்கிஷமாக பாக்கியமாக கருதுங்கள் என்று பெருமானார் சொன்னார். எகுத்தனின் கனிமத்தாக, போரிலே கிடைத்த கொள்ளை பொருளாக பாக்கியமாக நீங்கள் கருதி கொள்ளுங்கள், 5 விஷயம் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 5 விஷயத்தை குறித்து பேசினார்கள். முதலாவதாக எடுத்துடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷபாபக கபல ஹரமிக, முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, உன்னுடைய வாலிபத்தை வயோதிகத்துக்கு முன்னால் நீங்க பயன்படுத்தினேன். வாலிப நேரத்திலே தான் ஒரு மனிதன் ஓடி ஆடி சம்பாதிக்க வேண்டிய வயசு. அவன் முடங்கி போய் கிடக்கக்கூடாது. நல்லமல் செய்வதா இருந்தாலும் அந்த வயது தான் ஏற்ற வயது. திருமணம் முடிப்பதா இருந்தாலும் வாலிப நேரத்திலே தான் சிறந்த வயது. வயசான காலத்துல கல்யாணம் முடிக்க முடியாது. வயது முதிர்ந்து எத்தனை நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் கூட இல்லாமல் ஏங்கி தவிக்கிற அந்த காட்சியையும் வரலாற்று பின்னணிகளையும் அல் குர்ஆன் நமக்கு சொல்கிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்கிற நபி இருந்தாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாலே ஏறக்குறைய ஒரு 80 ஆண்டுகள் வரை ஜக்கரியா நபிக்கு பிள்ளையே இல்லை. அல்லாஹ்ட்ட தன்னுடைய
அத்துணை இயலாமைகளையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சிட்டு தான் துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ் ரப்பி இன்னி வஹனல் அதுவும் இன்னி, யா அல்லாஹ் இந்த எலும்புகள் தான் இப்பொழுது பலகீனமாகிவிட்டது. வாலிபர்களால் தானே குழந்தை பெற முடியும், வயோதிகளினாலே குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த அருகதை தகுதியை இழந்து விடுகிறார்கள். எனவே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் முதலாக சொன்னாங்க, ரப்பி இன்னி வஹனல் அதுவும் இன்னி, யா அல்லாஹ் என்னுடைய எலும்பு நரம்புகள் எல்லாம் பலகீனமா போயிருச்சு, ரொம்ப நான் பலகீனமாக ஆகிவிட்டேன், இனிமேல் குழந்தை பெறுவதற்கெல்லாம் எனக்கு சாத்தியமே இல்லை, நான் குடுகுடு கிழவனாக இருக்கிறேன். என்னுடைய தலைமுடிகள் எல்லாம் தாடி முடி எல்லாம் நரையினால் மின்னுகிறது, ஜொலிக்கிறது. வம்ரஅதி ஆகிர், என் மனைவியும் மனோபாஸ் என்று சொல்லப்படுகிற தொழுகை இல்லாத நிலைமை இருக்கிறதே அந்த பருவத்தில் தாண்டி போயிட்டாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் 3 இயலாமையை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறாங்க. யா அல்லாஹ் அந்த கிழவனுக்கு புள்ள பிறக்காது, யா அல்லாஹ் நான் தலைமுடி தாடி முடியெல்லாம் நரைச்சு போயிருச்சு, இதுக்கு மேல குழந்தை கிடைக்குமா எனக்கு தெரியாது. என் மனைவியும் அதற்கு அருகதை இல்லாமல் இருக்கிறார். ஒரு பெண்மணி குழந்தை வருவதாக இருந்தால் பருவ வயசு அடைஞ்ச காலத்துல ஒரு 14 வயசுல இருந்து அவங்க ஒரு 55 வயசுக்குள்ளான 58 வயசு வச்சுக்கலாம். இதுவரைக்கும் தான் குழந்தை வருவதற்கான ஒரு சான்ஸ் அல்லாஹ் தாய்மார்களுக்கு கொடுத்திருக்கிறார். 15 வயசு என்று சொன்னால் கூட 25, 35, 45, 55 ஒரு 40 வருஷத்துக்கு வந்து சான்ஸ் இருக்கிறது குழந்தை பெற்றுக் கொள்வதற்கான. அப்படியான பருவத்தை அல்லாஹ் தாய்மார்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு நீண்ட வயது அது. இதெல்லாம் தாண்டி போய் அந்தமாவும் 70, 75 வயசுல நிற்குது, அந்தமாவும் கிளவி. அப்ப எத்தனை இயலாமைகளை அல்லாஹ்விடத்திலே முன்வைத்துட்டு, யாரெல்லாம் இவ்வளவுலாம் இயலாம இருக்கு, நான் ஒரு கிழமை, என் மனைவியும் கிழவி, குழந்தை பெறவே முடியாது. அறிவியல் ரீதியாக மருத்துவ ரீதியாக ஒரு பெண்மணி குழந்தை பெறுவதற்கு என்னென்ன நியாயமான காரணங்கள் இருக்க வேண்டுமோ எல்லாத்தையுமே என்னுடைய மனைவி இழந்து நிற்கிறார். நானும் மருத்துவ ரீதியாக குழந்தை விட்டுக் கொள்ள முடியாது என்றெல்லாம் அனைத்து இயலாமையும் சொல்லிவிட்டுட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். வலம் அகும் பி துஆயிக ரப்பி ஷகியா, ஆனாலும் ரப்பே நீ தருவாய் என்பதிலே எனக்கு கிஞ்சிட்டும் எந்த விதமான நம்பிக்கை எடுக்கவில்லை அல்லாஹ்ன்றாங்க. அந்த வார்த்தை தான் அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருந்தது. யாரெல்லாம் என்னுடைய இயலாமைகள் அனைத்தையும், என்னிடத்தில் பணம் இருக்கிறது சாதிச்சிருவேன், என்னிடத்திலே படைபலம் இருக்கிறது, உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, எதையும் செய்வேன் என்று சொன்னால் ஒரு நொடிகளுக்குள்ளானே அல்லாஹ்விடத்தில் இதை மாற்றி அமைக்க முடியும். நமக்கெல்லாம் தெரியும், குஜராத்தில் கட்ச் அப்படிங்கிற அந்த மாவட்டத்தில் 2001 நினைக்கிறேன் பிரம்மாண்டமான ஒரு ராட்சத பூகம்பம் ஏற்பட்டது. அதுல பெரிய போலீஸ் ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு மாச வாடகை 1 லட்சம் ரூபாய் வந்தது, இன்றைக்கு ஒரே நாள் நான் பிச்சைக்காரனா போயிட்டேன். அல்லாஹ் நினைத்தால் முடியும் என்கிற இடத்திலே ஒரு வினாடிகளுக்குள்ளாலே முடியாமல் செய்யக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு உண்டு. முடியாமல் இருக்கக்கூடிய ஒன்றிலிருந்து முடியும் என்கிற தன்மையை கொண்டு வருகிற அப்படிப்பட்ட தகுதி ஆற்றலும் குதிரத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. எனவே அல்லாஹ் தஆலாவிடத்தில் அத்தனை இயலாமை ஒப்படைத்த பின்னாலே சுருக்கமாக ஜக்கரியா சொன்னாங்க, நான் வாலிபன் இல்லையா அல்லாஹ், வாலிபனாக இருந்திருந்தால் குழந்தை பெற வேண்டும் என்கிற அந்த துஆவை கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சிருப்பேன். ஆனாலும் இப்ப அனைத்து இயலாமைகளையும் இடத்தில் ஒப்படைத்து விட்டு, யா அல்லாஹ் நான் கேட்கிறேன், கையேந்து கேட்கிறேன், எனக்கு பின்னால் வாரிசு இல்லாம ஆக்கிறாத அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் மன்றாடிய பிறகுதான் அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு யஹ்யா என்கிற ஒரு ஆண் மகனை தருகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான் என்பதை சூரத்து மரியம் என்கிற சூறாவில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். நான் வாலிபனாக இருந்திருக்க வேண்டுமே அப்படிங்கிற கவலை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 80 வயசுல கூட இருந்தது என்பதை கித்தாபுகளில் பதிவு செய்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாலிப நேரத்தை நீங்க நல்ல வழிகளில் பயன்படுத்துங்க. இந்த இளைஞர்களை பார்க்கிறோம், செல்போனை கையில் எடுத்தா அவங்க தூங்குறதுக்கு மணி 12:30 மணி 1 மணி, கடைசியாக எத்தனை மணிக்கு ஆன்லைன்ல வந்திருக்கிறான்னு பார்த்தா நைட்டு 1:30 தான் ஆஃப் பண்றாங்க. ஆன்லைன்ல கடைசியாக எத்தனை மணிக்கு வந்திருக்கிறான் என்கிற தகவல் தெரிகிறது. அதை கண்டுபிடிக்காத அளவுக்கு இப்பெல்லாம் அப்டேட் ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு நாங்க சொன்னா தானே உங்களுக்கு தெரியும். அப்படி உள்ள போய் செட்டிங்ல போய் ஒரேடி ஆன்லைன்ல காட்ட மாட்டேங்குது, அப்படி செட் பண்ணி வச்சிடறாங்க. நாங்கள் எத்தனை மணிக்கு ஆஃப் பண்றோம், எத்தனை மணிக்கு ஆன் பண்றோம், ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. கண்டுபிடிக்க முடியாத அளவுக்குண்டான சிஸ்டத்தை மாற்றி அமைத்து வைத்துக் கொண்டு இளைஞர்கள் இரவு முழுவதும் தீமையான காரியங்கள்ல, அறிவுக்கு சம்பந்தமில்லாத பொருத்தமில்லாத காரியங்கள்ல, நல்லவளுக்கு சம்பந்தமே இல்லாத காரியங்களில் எல்லாம் செல்போன் கிடைத்த பின்னாலே அந்த இளைஞர்கள் பாழாய் போகிற அந்த காட்சியை பார்க்கிறோம்.
ஒழுக்க நிறை பிறண்டு பல ஊர்களில் இளைஞர்கள் சுத்தி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இளைஞர்கள் இன்றைக்கு பல ஊர்களில் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறார்கள். நாங்கள் ஒரு முறை கம்பத்துக்கு, தேனி மாவட்டம் கம்பத்துக்கு ஒரு திருமணத்துக்கு நான் சென்றிருந்த வேளையிலே நிக்காஹ் மஜ்லிஸ் முடிஞ்ச உடனே நிர்வாகஸ்தர்கள் ஒன்று கூடிட்டாங்க. நிர்வாகிகள் ஒன்று கூடி இளைஞர்கள் சிலர்கள் காவல்துறையினாலே கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, போதைப் பொருளுக்கு அடிமையாயி அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் குறித்து இந்த வாரம் ஜும்மாவுரை நிகழ்த்துங்கள் என்று அங்கே உள்ள இமாமிடத்தில் நிர்வாக பெருமக்களும் சேர்ந்து அப்படி சுற்றி உட்கார்ந்து, இந்த வாரம் நீங்க பேச வேண்டிய தலைப்பே போதை ஒழிப்பு பற்றி தான் பேசணுங்கிற மாதிரி அந்த இளைஞர்கள் போதையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் அந்த கவனமும் ஒவ்வொரு நிர்வாக பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கிறது என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் ஒரு மிடரு போதை குடிப்பானோ நாளை மறுமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு முறை மது குடித்தால் அவருடைய 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. பெருமானுடைய வார்த்தை. 40 நாள் கழிச்ச பின்னால்தான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். இடையில இன்னொரு முறை மது குடிப்பானையானால் 40 80 நாள் ஓடி போயிடும். அப்ப போதைப் பொருளை பற்றி இஸ்லாம் எந்த அளவு கண்டிக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த இளைஞர்கள் போதைப் பொருள்களிலே சிக்குண்டு கிடக்கிறார்கள். அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு நிர்வாக பெருமக்களுக்கும், ஒரு மஹல்லாவுடைய ஜமாத்தார்களுக்கும், பெற்றோர்கள் மீதும் கடமை இருக்கிறது. தகப்பனார் வெளிநாட்டில் இருப்பார், தாயிடத்தில் போய் கேட்பான், எனக்கு வேண்டிய பணம் காசு கொடு. அப்படி கொடுக்கறேன்னா தாயாரை அடிக்கிற மாதிரி கை வாங்கிடுவான். பயந்துட்டு கொடுத்து 1000 2000 5000 10000 என்று கொடுத்த பின்னாலே அவன் இஷ்டத்துக்கு பெரிய பெரிய ராட்சத மாலுகளுக்கு செல்வது, பெரிய பெரிய ராயல் ஓட்டல்களுக்கு செல்வது, கெட்ட கெட்ட நண்பர்களுடனே சகவாசம் கொள்வது, இப்படி அவன் நடவடிக்கைகளே மாறி தெரிகிற காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய சமூக மக்களை பாதுகாக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இளைஞர்களை அல்லாஹ் தஆலா பாதுகாத்தால் தான் ஒரு சமுதாயத்தினுடைய முதுகெலும்பாக திகழக்கூடிய இளைஞர்களுடைய கட்டமைப்பிலே தான் அந்த சமூகம் அது முன்னேறி செல்வதற்கான படிக்கட்டுகளாக இளைஞர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதிலே எவ்விதமான மாற்று கருத்து கொண்டு இடமில்லை. எனவே இளைஞர்களை தான் ஒருங்கிணைப்பு செய்து அவர்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு இளைஞர் ஒருத்தர் வந்தார், ஒரு சஹாபி வந்தார். யார் சொல்லுதான், என்னிடத்துல 4 கெட்ட பழக்கம் இருக்கின்றார். யார் சொல்லுதான், என்னிடத்துல 4 விதமான தீய குணங்கள் குடிக்கொண்டிருக்கிறது, நான் 4 தீமை செய்கிறேன். முதலாவது அந்த சஹாபி சொன்னார், நான் பொய் பேசுறேன், என்னால் விடவே முடியல. வாயை திறந்தாலே பொய் தான். வீட்டுக்கு போன உடனே எங்கப்பா போனேன், இந்த ஃப்ரெண்ட்ஸோட தொழுதுட்டு வர்றேன், தொழுகைக்கு போயிருக்க மாட்டான். வாயை திறந்தாலே எனக்கு பொய் தான் வருகிறது, நான் என்ன அப்படின்னாரு. இரண்டாவது சொன்னார், யாரு சொல்லதான், நான் மது குடிக்கிறேன், அந்த பழக்கத்தை என்னால் விடவே முடியல. மூணாவதாக சில வேளைகளில் வாய்ப்பு கிடைத்தால் திருடவும் செய்கிறேன். நாலாவதாக மானக்கேடான தவறுகளை நான் செய்கிறேன். யார் சொல்லுதான், 4 எனக்கு வருத்தமாக தான் இருக்கிறது. இப்படி ஒரு தப்புல போய் மாட்டிக்கிட்டோமே, பொய் இருக்கிறது, திருட்டு இருக்கிறது, மது குடிக்கிறோம், மானக்கேடான தவறுகள் செய்யறோமே, இதிலிருந்து நம்ம எப்படி மீள வேண்டும் என்று எனக்கு தெரியல. ஆனாலும் உள்ளம் வருத்தப்படுகிறது. யார் சொல்ல, என்னை கொஞ்சம் திருத்துங்கன்னு வந்தார். இப்ப என்ன செய்யறது? அந்த சஹாபி சொன்னார், யார் சொல்லா, என்னால 4 மொத்தம் விட முடியாது. 4 தீமைகளையுமே ஒரே டயத்தில் என்னால விடவே முடியாது, வாய்ப்பு இல்லை. யார சொல்ல, ஏதாவது ஒண்ணு ஃபர்ஸ்ட் நான் விட்டுறேன், படிப்படியா நீ திருத்த கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் அறிந்து ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் குறித்து சொல்வதில் பதில் சொல்வதில் பெருமானாருக்கு நிகர் பெருமானார் தான். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீ பொய் பேசாதண்டாங்க. அவர் நினைச்ச சந்தோஷம். அப்ப திருடு பத்தி நான் சொல்லவே இல்லை, மது குடிக்கிறத பத்தி சொல்லல, விபச்சாரம் மானக்கேடான தவறுகள் செய்வதை பற்றி எல்லாம் பெருமானார் போதிக்கவே இல்லை. பொய் தானே, ரொம்ப சிம்பிளா தெரியுது அப்படின்னு நினைச்சிட்டார். ஆனால் பெருமானாருக்கு தெரியும், நம்ம எங்க ஆப்பு வச்சா பண்ணமரத்துல தேல் கொட்டினால் தென்னமரத்துல நிலைகட்டுன்னு சொல்றாங்களே இல்லையா, இதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் ஆணித்தரமான விஷயம். அது அவருடைய பாணியிலே ரொம்ப சிம்பிளா தெரியுது, பொய் தானே, பெருமானார் அதை மட்டும்தானே பேச வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள், படிப்படியா ஒவ்வொரு குற்றத்தை திருத்துவார்கள் போல தெரிகிறது என்று பரவாயில்ல தப்பிச்சிட்டோம், பாக்கி 3 இருந்தால் பரவாயில்ல நினைச்சார். யார சொல்ல, உங்கள் கரம் பற்றி நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் பொய் சொல்ல மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி கொடுத்துட்டார். அந்த இளைஞர் அடுத்து மது குடிக்கலாம் என்று செல்கிற வேளையிலே அவர் யோசித்து பார்க்கிறார், சிந்திக்கிறார். அடடா, மது பாட்டில் கையில் தூக்கி வச்சிருக்கிறோமே,
நாளைக்கு இந்த மது குடிச்சு போட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், நீ சாராயம் குடிச்சியா, மது குடித்தாயா என்று பெருமானார் கேட்டால் என்ன பதில் சொல்வது? குடிச்சிட்டு ஆமா குடிச்சேன் என்று பெருமானார் இடத்தில் தைரியமா சொல்லிட முடியுமா? நாயகம் அல்லாஹ்வுடைய ஆளுமை இல்லையா? அல்லாஹ்வால் கட்டமைக்கப்பட்ட இறுதி தூதர் இல்லையா? பெருமானார் இடத்தில் நான் எப்படி மது குடித்தேன் என்று எப்படி வெட்கம் இல்லாமல் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஒருவேளை மது குடிச்சிட்டு குடிக்கலன்னு சொல்ல முடியாது, பொய்யா போயிடும். பெருமானார் பொய் பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதுனால மது குடித்தா என்று சொன்னால் மது குடிச்சிட்டு போய் இல்லைன்ட்டா பொய்யா போயிடும். அப்போ ஒரு பொய் சொல்ல வேண்டியது வரும். அந்த சஹாபி பார்த்தார், எதுக்கு வம்பு, பெருமானார் பொய் பேச வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள், எனவே மது விட்டுறலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டார். இரண்டாவது குற்றம் விலகி போய்விட்டது. மூணாவதாக அந்த சஹாபி, அந்த இளைஞர் திருடுவதற்கு செல்கிறார். திருடு செல்கிற வேளையில் யோசிக்கிறார், இப்படி செவரேறி குதிச்சு 4 வீட்டு போய் திருடித்த வேண்டும்னா நாளைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், நீ திருடுனாயான்னு எத்தனை கேட்பாங்க. ஆமா திருடுனேன்னு சொன்னால் எப்படி பதில் சொல்ல முடியும் பெருமானார் இடத்துல? நான் ஒரு முஸ்லீம் இல்லையா? நான் ஒரு இறை நம்பிக்கையாளர் இல்லையா? அல்லாஹ்வையும் ரசூலை நம்பி இருக்கிறேனே, நம்பிக்கைக்கு பாத்திரமாக திகழ வேண்டுமே ஒழிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை நம்பி இருக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படும்படியான விதத்தில் நடந்து கொள்ளக்கூடாது. நான் திருடி போட்டு யார் சொல்லாம திருடினேன் இப்ப என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டா ஈமான் இல்லாம போயிடும். எனவே நான் ஈமானோடு வாழ வேண்டும். திருடிட்டு வந்துட்டு பெருமானார் இடத்துல திருடினாயா என்று கேட்டால் நான் திருடினேன் என்று சொல்ல முடியாது. இல்ல திருட்டு குற்றத்தை செஞ்சுட்டு வந்து பெருமானார் கேட்கிற பதிலுக்கு நான் திருடவே இல்லை அப்படின்னு அப்புறாணியா பதில் சொல்லிட முடியாது. எனவே மூணாவது குற்றமாகிய அந்த திருடும் அவரிடத்திலிருந்து நீக்கப்பட்டது. நாலாவது மானக்கேடான ஒரு தவறை செய்ய முனைகிறார். அப்பொழுதும் சிந்திக்கிறார், இப்படி ஒரு தவறு செஞ்சுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மூஞ்சியை வச்சுட்டு போற, எந்த முகத்தை வச்சுட்டு போய் நிற்கிறது. பெருமானார் கேட்டால் இப்படி காரியத்தை நீ செய்தாயா, இந்த தவறு நீ செஞ்சியாண்டா யாரும் சொல்ல ஆமா செஞ்சேன்னு சொல்ல முடியுமா? அல்லது இப்படிப்பட்ட தவறுகளை குற்றத்தை எல்லாம் செஞ்சுட்டு பெருமானாரிடத்துல நான் செய்யவே இல்லை என்று கைவிரிக்கவும் முடியாது. அவரிடத்தில் உள்ள மிச்சம் இருக்கும்படியான 3 தீமைகளை அகன்றது. பெருமானார் பொய் பேச வேண்டாம் என்று சொன்ன ஒரு வார்த்தையின் பின்னணியிலே எத்துணை தீமைகளை நீக்கி காட்டினார்கள். ஒரு இளைஞரை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்றால் நாளை விடுப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. இது அல்லாஹ் ரசூலுடைய பாணியர். படிப்படியா திருத்த வேண்டும் என்பதை பெருமானார் உலகிற்கான பெரிய பாடமாக நம்ம கற்றுக் கொடுக்கிறார்கள். மதுவும் அப்படித்தான், அவளை சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. பீடி குடிக்கிறவங்க அப்படித்தான். டாக்டர் சொல்லுவார், எத்தனை கட்டு குடிக்கிறீங்க? அது எங்க டாக்டர் 3-4 கட்டு ஆயிடுச்சு, ஒரு நாளைக்கே 3-4 கட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் பீடி சிகரெட்டு. ஒரு கட்டை குறைச்சிக்கோங்க, 3 கட்டு ஆக்கிங்க. அப்ப அடுத்த மாசம் போன பின்னால 2 கட்டு ஆக்கிங்க. அப்படி படிப்படியா போய் நல்ல வேலை டாக்டர் இன்னைக்கு ஒரே ஒரு பீடி தான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன், அதை விட்டுருங்க. படிப்படியாக குறைப்பது என்பதுதான் ஒரு லாஜிக். இதான் அல்லாஹ்வுடைய பாணி, ரசூலுடைய பாணி. ஆரம்பத்திலே சஹாபாக்கள் மது குடிப்பார்கள். மது குடிச்சிட்டு வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு இளைஞராக இருந்த வேளையிலே அவங்க மது குடிச்சிட்டு மதுவுடைய போதையோடு வந்து பள்ளிவாசல் தொழுதாங்க. நமக்கு திரும்ப திரும்ப குழப்பக்கூடிய ஒரு சூறா குர்ஆன் இருக்குன்னு சொன்னா எல்லோருக்கும் தெரிந்த சூறா, எல்லாரும் ஓத முடியும் அந்த சூறாவை. ஆனால் ஓதினால் திரும்ப திரும்ப இடியாபச்சிக்கல் மாதிரி அந்த சூறாவை திரும்ப திரும்ப அப்படி வரும். குல் யா அய்யுஹல் காஃபிரூன லா அஅபுது மா தஅபுதுன அப்படின்னு திரும்ப திரும்ப லா அஅபுது மா தஅபுதுன இப்படின்னு திரும்ப திரும்ப வருகிறதுனால நிறைய பேருக்கு சிக்கலா போயிடும். அப்படி ஒரு அஜரத் மாட்டிக்கிட்டார். தக்பீர் பெரிய பெரிய ஹாஜியெல்லாம் பின்னாடி நிற்கிறாங்க, அஜரத்துக்கு ஓத முடியல. லா அஅபுது மா தஅபுதுன தஅபுது மா தஅபுதுன இப்படி ஓதிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த ஹாஜியர் பின்னாடி எடுத்து கொடுத்து லக்கும் தீனுக்கும் முடிங்க எடுத்துக்கிட்டார். அவசரத்தில் லக்கும் தீனுக்கு முடிச்சுட்டு அவர் ருக்கு போயிட்டார். இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு மது போதையில வந்து பள்ளிவாசல்ல இளைஞரா இருக்கிறவனே பள்ளிவாசல்ல நின்று தக்பீர் கட்டிட்டு அவங்க லா அஅபுது நான் வணங்க மாட்டேன், மா தஅபுதுன நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அதை நான் வணங்க மாட்டேன் என்று சொல்ல வேண்டிய அந்த ஆயத்திற்கு அஅபுது மா தஅபுதுன நீங்க வணங்குறதில்ல நான் வணங்க வேண்டாங்க. தஅபுது மா அஅபுது தஅபுதுன மா அஅபுது நான் வணங்குறத நீங்க வணங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தொழுகை கூடாது. அரபியில ஒரு சின்ன வார்த்தையில பொருள் பேதகமாக ஆகி போய்விடும். நாங்கள் ஓதுற காலத்துல எங்களுடைய உஸ்தாத்மார்கள் ஒவ்வொரு ஈரோடு தாவூதி அரபிக் கல்லூரியில உங்களை அப்துல் கனி தாவூதியை சேர்ந்தவர்கள் எங்கே பட்டு வாங்கியிருக்கிறாங்க, அங்கே தான் நாங்கள் ஓதி முடிச்சோம். அல்ஹம்துலில்லாஹ். அவங்களாம் எங்களுடைய காலத்தில் சேர்ந்து ஓதிய மிகச்சிறந்த நண்பர், என்னுடைய சொந்தக்காரர்.
ஹஜ்ரத் அவர்களும் எங்கள் ஊருக்கு அடிக்கடி மாணவர் வருவாங்க. எங்கள் ஊருக்காரங்க தான் சேர்த்தவங்க. அது மாதிரி மாருக் அண்ணன் அவர்கள் எங்கள் கொரோனாட்டுடைய செல்லப்பிள்ளை அவர்கள். எனவே இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவங்களுக்கெல்லாம் எல்லாம் அவர்கள் அரவணைத்து கொண்ட மக்கள் அனைவருக்குமே அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டும். அப்போ தாவூதியா மதரசாவில் ஈரோட்டில் ஓதிக்கொண்டிருந்த வேளையில ஒரு மாணவர் தொழு வைக்கிறார். தொழு வைக்கும் பொழுது முத்தகீன்கள் அனைவர்களுமே நரகத்துக்கு இழுத்துச் செல்லப்படுவார்கள் அப்படின்னு ஓதிட்டார். வல்லதீன தக்கவு, யார் முத்தகீன்களாக இறையச்சவாதிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் வசீகல்லதீன தக்கவு இலா ஜஹன்னம சுமரா அப்படின்னு ஓதிவிட்டார். வசீகல்லதீன தக்கவு, முத்தகீன்கள் அனைவரும் அல்லாஹ் பயந்து வாழ்ந்து தொழுது நோன்பு வச்சு ஜக்காத்தெல்லாம் கொடுத்து நல்லமல் செஞ்சிருக்கிறாரே, இப்படிப்பட்ட தக்வாதாரிகள் அவர்கள் இலா ஜஹன்னம சுமரா, நரகத்துக்கு எடுத்து செல்லப்படுவார்கள் ஓதிவிட்டார். அந்த ஆயத்து எப்படி இருக்குன்னு சொன்னா, வசீகல்லதீன தக்கவு இலா ஜன்னத்தி சுமரா, முத்தகீன்கள் அவர்களை இறையச்சத்தோடு வாழ்ந்த பெருமக்களை அவர்கள் சுவர்க்கத்துக்குள்ளாலே கூட்டம் கூட்டமாக நுழைக்கப்படும் என்று ஓத வேண்டிய வசனத்தை அப்படி திருப்பி ஓதிவிட்டார். சலாம் கொடுத்த உடனே எங்க அஜரத் சொன்னாங்க, ஜியாவுதீன் அஜரத் அவங்களுக்கு பேர். அஜரத் சொன்னாங்க, என்ன பாய் முத்தகீன்கிற புறம் கூட்டம் கூட்டம் நரகத்தில் போய் தள்ளிங்களா, தொழுகு பசா தொழுக கூடாது, திரும்ப தொழுவை கேட்டாங்க. அது போன்று ஒரு சொற்றொடரை ஒரு புள்ளி மாறினாலும் கூட தொழுகை மாறி போயிடும். அரபியில ஹலக்கண்டா ஹேக்கு மேல புள்ளி வச்சுட்டா அல்லாஹ் படைச்சான்னு வரும். அந்த ஹலக்கன்னு ஓத வேண்டிய இடத்துல அந்த புள்ளி இல்லாம ஒரு அஜரத் ஓதிவிட்டார். ஹலக்கல்லா, அல்லாஹ் சிறைச்சான்னு வந்துடும், மொட்டை அடிச்சான் சிறைச்சான்னு வந்து தொழுக கூடாது. அல்லது ஹலக்கங்கிற இடத்துல ஹலக்கன்னு ஓதிட்டார், அல்லாஹ் எல்லாத்தையும் அழிச்சான்னு வந்துடும். ஒரே ஒரு புள்ளி தான், ஒரு புள்ளியில தொழுகையே கூடாமல் மிஸ் ஆகி போயிடும். எனவே ஓதக்கூடிய இமாம்கள் ரொம்ப கவனத்தோடு அத்தனை பேருடைய தொழுகைக்கும் ஜவாப்தாரியாக அல்லாஹ்விடத்திலே போய் பதில் தர வேண்டும் என்கிற அந்த இறையச்சத்தோடு தான் இமாம்கள் தொழு வைக்கிறார் என்பதிலே நாம் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அலி ரலியல்லாஹு தஆலா போதையில தொழு வச்சாங்க, தொழுது கொண்டிருந்தார்கள். குல் யா அய்யுஹல் காஃபிரூன லா அஅபுது மா தஅபுதூன வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுதுங்கிற உள்ள லாவை கூட எடுத்துட்டு அஅபுது மா தஅபுதுன்னு ஓதிட்டாங்க. அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்கினான், இது பெரிய வாழ்க்கைக்கு நஷ்டம் அது. எனவே நீங்க என்ன செய்யுங்க, வலா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, படிப்படியாக அல்லாஹ் திருத்தினான். அதே மாதிரிதான் எம்பெருமானாருடைய, நீங்கள் தொழுகைக்கு வந்தால் போதை இல்லாம வாங்க. தொழுகும் பொழுது ஒரு மனிதன் போதை போட்டுக் கொண்டு வரக்கூடாது என்ற அல்லாஹ் முதல் கட்டமாக வசனத்தை இறக்கினான். நிறைய சஹாபாக்கள் யோசித்தாங்க, போதை இல்லாம தொழுன்றதா சொல்லிட்டான், எதுக்கு தொழுகிற நேரத்துல ஏதாவது மது குடிச்சிட்டோம்னு சொன்னா, காலையில ஃபஜ்ர்ல இருந்து லோஹர் வரைக்கும் ஒரு நீண்ட இடைவெளி இருக்கிறது, அங்கே மது குடித்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு தான் போதை தெளியும், படுத்து படுக்கையா பிளாட் ஆயிடுவார் அப்படின்னு சஹாபாக்கள் யோசித்து இஷா தொழுகைக்கு பிறகு மது குடிப்பார். இஷாவுக்கு பின்னாடி மது குடிச்சுட்டா ஃபஜ்ருக்குள்ளால போதை தெளிஞ்சிடும், கரெக்டா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்துடுவார் அப்படின்னு சில பேர் இரவுலே மது குடிக்க ஆரம்பிச்சார்கள். இரண்டாவது அல்லாஹ் சொன்னான், வஃபீஹிமா இஸ்முன் கபீரும் வ மனாஃபிஉ லின்னாஸி, இந்த போதையிலையும் சூதாட்டத்திலையும் சில விதமான மன அமைதி மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஒரு சின்ன நன்மை இருக்கிறது போதையில, ஆனாலும் அதனுடைய தீமை தான் அதிகம் என்று தான் சொன்னார். அப்படி போதையில என்ன நன்மை இருக்கிறது அப்படின்னு சொன்னா, போதை ஊட்டுதல், மது மட்டும் போதை அல்ல, மது சம்பந்தப்பட்ட எல்லாம் ஒரு மனிதனுடைய அறிவை வலுங்கெடுக்க செய்யக்கூடிய அத்துணைக்கும் பெயர் போதை தான். ஒரு பெரிய ஒரு ஆபரேஷன் நடைய வேண்டி இருக்கிறது, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லா மக்களுக்கும் அப்படிப்பட்ட பெரிய விதமான நோய்கள் இல்லாமல் அல்லாஹ் பாதுகாத்தனால பெரிய பெரிய மருத்துவமனைகளிலே பிரம்மாண்டமான ஒரு அறுவை சிகிச்சை நடத்த வேண்டுமேயானால் அந்த அனஸ்தீசியா டாக்டர் மருத்துவர் இருக்கிறாரே, போதை ஊட்டக்கூடிய மருத்துவர் இருக்கிறாரே, அவருக்கு தான் அதிக வேல்யூவேஷன். ஆபரேஷன் செய்யக்கூடிய அந்த அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவரை விட சம்பளம் இவருக்கு தான் ஜாஸ்தி. ஒரு நாட்கள்ல பல இடங்களுக்கு போய் இவர் போதை கொடுக்கணும், அந்த குளோரோஃபார்ம் கொடுக்க வேண்டும். ஒரு செகண்ட்ல இந்த லிமிட்டேஷன்ல இவ்வளவு மில்லி மீட்டர்ல, இவ்வளவு மில்லி அளவுல
நம் போதை கொடுத்தோம்னு சொன்னால் 3 மணி நேரத்துக்கு மயக்கமாக இருப்பார், இந்த ஆபரேஷனுக்கு 3 மணி நேரம் போதும் அப்படின்னு அவர் தான் தீர்மானிப்பார். அந்த அனஸ்தீசியா கொடுக்கக்கூடிய போதை டாக்டர் இருக்கிறாரே அவர் தான் தீர்மானிக்க வேண்டும், என்ன ஆபரேஷன் பண்ண போறீங்க, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியா அப்படின்னா 8 மணி நேரம் பிடிக்கும், அல்லது வயிற்று கழிச்சு வேற ஏதாவது ஆபரேஷனா, அறுவை சிகிச்சையா, அதுக்கு இத்தனை டோஸ் கொடுக்கணும் என்கிற அக்குவேர ஆணிவராக அவர் தான் படித்திருப்பார். சாதாரண மருத்துவர் கொடுக்க முடியாது. எனவே இந்த அனஸ்தீசியாவுடைய மருத்துவருக்கு எப்பொழுதுமே அந்த மருத்துவ உலகத்திலே தனி மரியாதை தான். இது நன்மை இருக்கிறது. அல்லாஹ் சொன்னானே போதையில உங்களுக்கு சில நன்மை இருக்கிறது, அல்லாஹ் சொன்னானே மயங்கிய பிறகுதான் சில அறுவை சிகிச்சை செய்ய முடியும் என்கிற காரணத்தினாலே அந்த போதை அதுக்குத்தான் பயன்படும். அது நன்மைதான். போதை இல்லாம நான் போதைக்கு போக மாட்டேன், என்னுடைய அறிவை மழுங்கடிக்க செய்த காரியத்துக்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், இஸ்லாம் அதை தடுக்கிறதுன்னு ஒருத்தர் சும்மா உட்கார்ந்து வகுத்து கிடைங்கன்னு சொல்ல மாட்டார். இந்த நன்மை இருக்கிறது, ஆனால் அதுல தீமைதான் அதிகம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னார். 3வது வசனத்தை இந்த 2வது வசனம் நெருங்கிய பின்னால சஹாபாக்கள் இளைஞர்கள் யோசித்தார்கள், அல்லாஹ் தஆலா போதையில நன்மை விட தீமை தான் ஜாஸ்தின்னு சொல்லிட்டானே, அப்புறம் எதுக்கு நம்ம அதை குடிச்சுக்கிட்டு ஒரு பெரிய கூட்டமே மதுவை தொடவே மாட்டேன்ட்டாங்க. ஆனாலும் சிலர்கள் குடித்தார்கள். 3வது கட்டமாகத்தான் அல்லாஹ் தஆலா போதை முழுமையான முறையில இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு. அல்லாஹ் 3ஆம் கட்டமாகத்தான் படிப்படியாக அவங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு மதுவை தொடாதீங்க. ஒரு மூமினுக்கு நல்ல பண்பல்ல, இளைஞர்கள் குட்டிச்சுவரா போறதுக்கு மது ஒரு காரணம் தான் என்று அல்லாஹ் தஆலா சொன்ன பிறகுதான் அந்த சமுதாயத்தில் உள்ள மது குடிப்பதற்கு அடிமையாக கிடந்த ஒரு பெரிய இளைஞர் சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா மீட்டெடுத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக என்பதை பார்க்கிறோம். எனவே அந்த சஹாபிக்கு பெருமானார் போதித்தார்கள், நீங்கள் பொய் சொல்லாதீர்கள் என்று சொன்ன ஒற்றை வார்த்தையின் பின்னணியிலே அவரோடு மண்டி கிடந்த அத்துணை விதமான தீமைகளும் அது வேரோடு பிடுங்கி எறியப்பட்டது என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷபாபக்க கபல ஹரமிக்க, வயோதிகனாக ஆகிறதுக்கு முன்னால வாலிபத்தை நீ கிஃப்டா நினைச்சுக்க, கனிமத்தாக பாக்கியமாக பொக்கிஷமாக நீ கருதி கொள் என்று இளைஞர்களுக்கு போதிக்கிறார். 2வதாக வசிஹத்தக்க கபல சுக்குமிக்க, நீ நோயாளியாக ஆகிறதுக்கு முன்னால உன்னுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக்க. ஆரோக்கியமா இருக்கிற வேலையில் தொழுகைக்கு வாங்க, ஆரோக்கியமா இருக்கிற வேலைகளிலே ஹலாலான வழிகளில் சம்பாதிங்க, ஆரோக்கியமா இருக்கிற வேலையிலே நல்ல விதமான அமல்களை தேடிக் கொடுங்கள், நல்ல ஹலாலான சம்பாத்தியத்தை பண்ணி கொடுங்கள். வயது முடிஞ்ச பின்னால ஒருத்தர் சொன்னார், ஹஜ்ரத் என்னை கம்பெனியில் விடவே மாட்டேங்கிறாங்க, இன்னும் கூப்பிட்டு இருக்காங்க, எனக்கு உடம்பு ஒத்துழைக்கல அப்படின்றாங்க. அப்ப வயது முதிர்ந்துட்டால் ஹலாலான சம்பாத்தியத்தை தேடுவதற்கான வழிவகைகள் தடைபட்டு போயிடும். எனவே இளைஞராக இருக்கிற வேளையிலே ஹலாலான சம்பாத்தியத்தின் பக்கம் நாம் செல்வத்தை சேர்த்து வைப்பது என்பது நம் மீது கடமை இருக்கிறது. 3வது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் செல்வத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மார்க்கத்துடைய வழிகளில். ஒருத்தர் பெரிய செல்வந்தராக இருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையிலே தீனுக்காக வாரி செலவு செய்யலாம். அல்லாஹ் அதற்கு பன்மடங்காக கொடுப்பார் என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை. நீ ஏழையாக ஆகிறதுக்கு முன்பதாகவே உன்னுடைய செல்வத்தை நல்ல விதமாக பயன்படுத்திக்க. எப்பொழுது பொருளாதாரம் நம்மை விட்டு போகும் தெரியாது, அது வேற ஏதாவது சிக்கல் மாட்டிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இங்கே வந்து சிங்கப்பூரில் ஒருத்தர் போய் தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் வெளிநாடுகளிலிருந்து சம்பாரிச்சுட்டு வந்து ஒருத்தர் சிங்கப்பூரில் தன்னுடைய நண்பரை பார்க்க போய் அவர் சொன்னால், நான் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறேன், அதனால உங்களுடைய அமௌண்ட்டெல்லாம் எனக்கு கொடுத்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு 1 லட்ச ரூபா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன்ட்டார். இவர் ஒரு பெருந்தொகை ஒரு 50 லட்ச ரூபா இப்போ கொடுத்துட்டு வந்தார். இன்னைக்கு வரையும் 50 லட்சம் வரல, அவர் குடிக்கவும் கட்சியும் இல்லை. அப்படி ஆகக்கூடாது. எனவே பொருளாதாரத்தை கவனச்சிதைவில்லாமல் பாதுகாத்துக் கொள்வது என்பது ஒவ்வொரு மூமின்றது கட்டாய கடமையா இருக்கிறது. இன்னைக்கு நிறைய முஸ்லிம்கள் அந்த பிட்காயின் அப்படிங்கிற பேரில், அது மாதிரி ஆன்லைன் சூதாட்டங்களிலே அந்த ஏனங்குடி பகுதியெல்லாம், நாகை மாவட்டத்தில் உள்ள ஏனங்குடி பகுதியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6000த்துக்கு மேற்பட்ட அந்த மூமின்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஏறக்குறைய ஒரு 6 கோடியோ 600 கோடியோ தெரியல, அத்தனை கோடானு கோடி ரூபாய்கள் ஏமாற்றிட்டு போயிட்டார்கள். அப்படி ஏமாளிகளாக இருக்கக்கூடாது. நேற்று ஒருத்தர் செல்போனை காமிச்சார், எங்களுடைய மகன் தான் ஒருத்தர், ஹசரத் 55 ரூபா அனுப்புனா 3000 ரூபா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் போட்டிருக்கான், என்ன செய்யுங்க, முதல்ல 3000 ரூபா அனுப்ப சொல்லுங்க, 55க்கு பரவாயில்ல 100 ரூபா நீங்க அனுப்பிவிடுங்க, அது நல்ல ஐடியா அப்படின்னா. அப்ப ஏமாளிகளாக இருக்கக்கூடாது. என்னென்ன வழிகளிலே எல்லாம் நம்ம ஏமாற்ற வேண்டும் என்று உலகம் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது.
நாம் கஷ்டப்பட்டு பொருளை சம்பாதிப்பதற்கு வியர்வை சிந்தி வெளிநாடுகளை உழைத்து வந்து பொருளீட்டிய சம்பாத்தியத்தை எல்லாம் ஹராமான வழிகளிலே செலவிடப்படுகிற காட்சியை பார்க்கிறோம். வீண்வரையமாக கொண்டு போய் கொட்டுகிற காட்சியை பார்க்கிறோம். ஒரே ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் திருமண பந்தத்தில் இணைப்பதற்கு எத்தனை கோடிகள் நஷ்டப்படுத்தப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். வீணடிக்கப்படுகிறது. அவர் 25 வருஷமா வெளிநாடுகளிலே மனைவி மக்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சிருந்தார். ஒரு பிள்ளையை குமரை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூக்கத்தை எல்லாம் கெடுத்து பகல்ல தூங்க முடியாம தனக்கு வந்த சிறுநீரை எல்லாம் அடக்கி வைத்துக் கொண்டு நோயாளியாகத்தான் வீட்டுக்கு திரும்பினாரே உடைய நோயோடு வந்தவர் பொருளாதாரத்தை பாதுகாக்க முடியாமல் போய்விடுகிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் ஏழையாக ஆகிறதுக்கு முன்னால, நீங்கள் ஃபகீராகிறதுக்கு முன்னால உங்களுக்கு வழங்கப்பட்ட செல்வத்தை, வாழ்வாதாரத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெருமானார் 4வது சொன்னாங்க, உங்களுக்கு வேலை தலைக்கு மேல வேலை வர்றதுக்கு முன்னால ஓய்வு நேரங்கள் இருந்தால் நல்வழிகளை பயன்படுத்துங்க என்றால் நபில் சொல்லலாம். ஒரு பக்கம் டெய்லி குர்ஆன் ஓதிக்கலாம். ஒரே ஒரு பக்கம் குர்ஆன் ஓதுற பழக்கம் ஒருத்தருக்கு இல்லவே இல்லைன்னாலும் பரவாயில்ல, டெய்லி ஒரு பக்கமாவது எடுத்து அதை பாருங்கள். ஒற்றை பக்கம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்னதான் சொல்றான் என்பதை நாம் அறிந்து வைத்திருப்பது என்பது நம்மது கடமை. குர்ஆன் ஒரு மனிதனுடைய தீமைகள் எல்லாம் ஒழிப்பதற்கு அது போதுமானது. ஒரு மனிதனுடைய தொழுகை, ஒரு மனிதனுடைய தீமைகள் எல்லாம் களைந்தெடுப்பதற்கு அதுவே போதுமானது என்று சொன்னார். வகையான வார்த்தை இல்லை. எனவே பெருமானார் சொன்னார்கள், உங்களுடைய வேலை பளுவுக்கு முன்பதாகவே ஓய்வு நேரத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 5வது பெருமானார் சொன்னார்கள், ஹயாத்துக்கு கபர் மௌத்திக்க, அல்லாஹ் தஆலா வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். நீங்க மௌத்தாகிறதுக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கையை நல்ல விதமா பயன்படுத்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் ஆயிரக்கணக்கான அர்த்த செறிவுகளோடு இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, முழு முஸ்லிம் சமுதாயத்துக்கும் அற்புதமான உபதேசத்தை பெருமானார் செய்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மக்காவிலே எண்ணற்ற தீமைகள் மட்டும் கிடந்தது. பெண் குழந்தை பிறந்தா உயிரோடு கொடுப்பாங்க, வட்டிக்கு கொடுத்து வாங்கினார்கள், மது குடித்தார்கள், மானக்கேடான தவறுகளை செஞ்சாங்க, கொள்ளை என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட தீமைகள் மண்டி கிடந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டார். நபியாகிறதுக்கு முன்னாலேயே மக்காவிலே ஒரு சங்கத்தை இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து தோற்றுவித்தார்கள். நீங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்று புத்தகத்திலே அர்-ரஹீகுல் மக்தூம் என்று ஒரு கிதாப் இருக்கிறது. அவசியமா வாங்கி படிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னால உள்ள அந்த மூதாதையருடைய வரலாறுலேருந்து அப்படி ஆரம்பிக்கக்கூடிய பயணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பு வரை கொண்டு போய் முடிகிற தருவாயிலே ஒவ்வொரு மனிதனுடைய 2 கண்களிலேயும் நீர் தாரை தாரையாக சொட்டாமல் அந்த கிதாபை முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான கிதாப் அர்-ரஹீகுல் மக்தூம் என்கிற பெருமானாருடைய வாழ்க்கை பெட்டகத்தை நாம் ஒவ்வொருவரும் கையில் எடுத்து அதை படித்து நம்முடைய வாழ்க்கையிலே செயலாக்கமாக கொண்டு வர வேண்டும். எல்லா கிடையிலும் கிடைக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஹலஃபுல் ஃபுதூல் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை நிறுவனம் செஞ்சாங்க. அந்த சங்கத்துறை வேலை என்னன்னு சொன்னா, அந்த சங்கத்திலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னை கொண்டு போய் உறுப்பினராக மெம்பராக இணைத்துக் கொண்டு, நானும் உங்களை மாதிரி இளைஞர்களாக இருக்கக்கூடிய உங்களோடு சேர்ந்து நானும் அயராது மக்காவாசிகளுக்காக நான் பாடுபட வேண்டும் என்று பெருமானார் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலஃபுல் ஃபுதூல் என்று சொல்லப்படுகிற அந்த சங்கத்திலே தன்னை கொண்டு போய் இணைத்துக் கொண்டு மக்காவிலே உள்ள ஒவ்வொரு தீமைகளையுமே கண்டும் காணாமல் விட்டுவிடப்பட்டிருக்கும்படியான அத்துணை தீமைகளும் சிறுக அதை கலைந்தெடுத்த பெருமை போலும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சார்பு என்று சொன்னார். மிகையான வார்த்தையில்லை. வெளியூரிலிருந்து யாராவது மக்காவை நோக்கி வருவார்கள், வெளியூர் வாசிகள் கொஞ்சம் பொருள்கள்லாம் வச்சுட்டு தலைமாட்டில் வச்சு படுத்திருந்தா காலையில் இருக்காது. இது நிறைய ரிப்போர்ட் பெருமானாருக்கு சென்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹலஃபுல் ஃபுதூல் என்று சொல்லப்படுகிற இளைஞர் சங்கத்திலே இதெல்லாம் அவனுடைய கவனத்துக்கு கொண்டு போய் செலுத்தி, வெளியூர் வாசிகள் நம்ம ஊரில் மக்காவில் வந்து தங்கினால் அவர்கள் கொள்ளையடிக்கப்படக்கூடாது என்பதிலே முனைப்போடு செயல்பட்டார்கள். விதவைகள் மீது அநீதம் செய்யப்படுகிறது, அதை மாற்றி அமைத்தார்கள். யாரும் திருடக்கூடாது, பெண்கள் மீது எதுவிதமான பாதுகாப்பு இல்லாத தன்மைக்கு நடக்கிறதே மக்கமா நகரத்திலே அதை நீக்க வேண்டும் என்று ஒவ்வொரு அந்த விஷயங்களை எல்லாம் தவறுகளை எல்லாம் களைந்தெடுப்பதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தான் இளைஞராக இருந்த நேரத்திலேயே ஹெலபுல் ஃபுதூல் என்ற சங்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு அரும்பாடுபட்டார்கள் இளைஞராக இருக்கிற வேளையில என்பதை ஹதீசுகளே பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இளைஞர் அந்த வாலிப பருவம் இருக்கிறது, இது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கும்படியான மிகப்பெரிய கிஃப்டா இருக்கிறது. நல்ல வழிகளில் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் குறித்து அல்லாஹ் தஆலா பேசினான். ஃபலம்மா அஷுத்தஹு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிபராக இருந்த வேளையில ஒரு முறை ஒரு நண்பகல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக முன்னால அவங்களுக்கு வேதம் கொடுக்கப்படுறதுக்கு முன்பதாக அவங்க வாலிபராக இருக்கிற வேளையில எல்லாம் மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கண்ணை இருந்து கொஞ்சம் உறங்கி கொண்டிருப்போமே, தெருவே கொஞ்சம் அமைதியாக இருக்கும்படியான அப்படிப்பட்ட நேரம். ஊர்ல யாருமே இல்லை, எல்லாம் வீடுகளுக்குள்ளான முடிஞ்சிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் வாலிபராக இருக்கிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த எகிப்து நாட்டில் தெருவில் நடந்து வர்றாங்க. 2 பேர் சண்டை போட்டிருக்காங்க. குர்ஆன் அதை அந்த வரலாற்றை அப்படியே பதிவிடுகிறது. 2 நபர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அருகிலே செல்வதை பார்த்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் இனத்தை சார்ந்த பனி இஸ்ரவேலை சார்ந்த அந்த மனிதர், யா மூசா என்னை காப்பாத்துங்க, இந்த ஆள் போட்டு என்னை அடியடி அடிக்கிறான் அப்படின்ட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வாலிபத்தில் ரொம்ப வேகமானார். சஹாபாக்களில் எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அது மாதிரி நபிமார்கள்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லலாம், அவ்வளவு பெரிய வேகமானவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த வேகத்துல எப்படா நீ யானை அடிக்கலாம் அப்படின்னு போயிட்டு அந்த அடித்தானே அவனை ஓங்கி ஒரு குத்து விட்டாரு. கையை இப்படி நல்லா முறுக்கி கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழு பலத்தையும் வாலிபமாக இருக்கிறாங்க, கடுமையான வீரத்துக்கு சொந்தக்காரர்கள், கோழை அல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம். அவருடைய கையை முறுக்கி கொண்டு அந்த எதிராளியை அடித்துக் கொண்டிருக்கிறானே அவனை ஓங்கி ஒரு குத்து விட்டார்கள். அந்த வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு குத்துல அவர் கதையை முடித்தார், அவர் இறந்துட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்த வேகத்துல ஒரே குத்துல ஒரு ஆள் மௌத்தாக்குறதா அப்ப எப்படி போட்டிருப்பாங்க அடி. அப்படிப்பட்ட பலசாலி மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஒரு ஆள் கொலை பண்ணிவிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. இப்ப ஃபிரௌனுடைய அரண்மனையில பேசிக் கொண்டார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஒரு ஆளை கொலை செஞ்சுட்டார், அவரை பழி வாங்குறதா நம்ம அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்னு சொல்லி அவங்க ஒரு தீர்மானம் போட்டு அங்கிருந்து கவர்மெண்ட் உத்தரவு வந்துச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சிட்டு வாங்கிட்டாங்க. அந்த அரண்மனையில பேசப்பட்ட வார்த்தையை காதல வாங்கிட்டு ஒருத்தர், ஒரு மூமின், ஒரு இறை நம்பிக்கையாளர் நேர மூசா நபின்னு சொன்னாங்க, உங்களை பிடிக்கிறதுக்கு ஏற்பாடா இருக்கிறது, நீ ஊர் விட்டு போயிருங்கட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இரவோடு இரவாக ரொம்ப கவனத்தோடு அதே நேரத்தில் அச்சத்தோடு இந்த வார்த்தையில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சூரத் கஸஸ்ல. நேர மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சொந்த நாடாக இருக்கும்படியான எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டு நேர அருகிலே உள்ள மதியன் என்று சொல்லப்படுகிற ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்ற நபி அங்க இருந்தாங்க. அந்த ஊர்ல போய் ஒரு மரத்தினுடைய நிழலடியில போய் படுத்துக்கிட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னாங்க, யா அல்லாஹ் இன்னஹு மின் அமலி ஷைத்தான், யா அல்லாஹ் சைத்தான் தூண்டி விட்டு இப்படி ஒரு தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருந்தான்னு கேட்டாங்க. அல்லாஹ் மன்னித்தான் என்று வரலாறு சொல்கிறார். வாலிப நேரத்திலே கரணம் தப்பினால் மரணம் என்கிற அளவுக்கு தண்டவாளம் அப்படி போயிடுச்சுன்னு சொன்னா ட்ரெயின் வந்து வேலைக்கு போயிடும், நம்முடைய சிந்தனைகள் செயல்பாடுகள்லாம் மாறி போயிடும். ஒருத்தர் ஒரு ரயில் ஓட்டக்கூடிய புகை வண்டியை ட்ரெயின் ஓட்டக்கூடிய ஒரு அந்த டிரைவர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் திடீரென்று வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. ஒரு டிரைவரை, அந்த ரயிலில் உள்ள டிரைவரை வேலையை நிறுத்தம் செஞ்சுட்டாங்க. அப்ப அவர்கிட்ட பேட்டி கண்டாங்க, நீ எப்படி உங்களை வேலையை விட்டு தூக்குனாங்க? இந்த மாதிரி நான் ட்ரெயின் ஓட்டிட்டு போனேன், ரொம்ப ஸ்பீடா போனேன். ஒருத்தன் தண்டவாளத்துக்கு முன்னாடி நின்றிருந்தான். இப்ப என்ன செய்வது என்று எனக்கு தெரியல, பிரேக் போட முடியாது, அத்தனை பெட்டி இருக்கிறது அப்படின்னு என்னுடைய மேலதிகாரிக்கு நான் கேட்டேன், கால் பண்ணி கேட்டேன், ரயில் தண்டவாளத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நிற்கிறானே, இப்ப நான் என்ன செய்யறது? அவர் சொன்னாரு, முன்னாடி நிற்கிற ஒரு ஆளு ட்ரெயினுக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க, அது ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க, அந்த ஒருத்தனுக்காக இந்த ஆயிரக்கணக்கான நபர்களை நீ பழி வாங்க போறியா? அந்த ஒருத்தன் செத்த பரவாயில்லன்ட்டு மேலதிகாரி சொல்லிட்டார், தூக்குண்டார். இவர் 80 போனவர் 150 போறார். இல்லை அவனை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வேகத்தை கூட்டிட்டார். வேகமா போய் இப்போ தண்டவாளத்தில் இல்லாம ஒரு வானத்தோப்புக்குள்ள ஓடனா, நான் விடுவேனா? ட்ரெயினை நேர வானத்தோப்புக்கே திரும்பினார். ட்ரெயினை நேர வானத்தோப்புல போய் அவனை அந்த ஒரு ஆளு காலி பண்றதுக்காக இருக்கிற ட்ரெயினை பூரா கொடைச்சாச்சு. அதனால தான் வேலை போச்சுட்டார்.
அப்ப இந்த வாலிப நேரம் இருக்கிறதே கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு உண்டான ஒரு பருவம் தான் அது. எனவே ரொம்பவே அதீதமான கவனத்தோடு வாலிபர்களை, ஒரு கொடிய ஒரு சுரை செடியை நாம் நட்டு வைக்கிற பொழுதே அதுக்கு நேரம் ஒரு கயிறு கட்டி விட்டுனா கரெக்டா அந்த ரூட்லயே போயிடும். அவங்களை ஆரம்பத்திலே திருத்த நம்ம மறந்து விட்டோம். ஆனால் ஆரம்பத்திலே அவர்களை திருத்துவதற்கு, கட்டமைப்பதற்கு பொறுப்புதாரிகள் மறந்து விடுவார்கள். ஆனால் மிகப்பெரிய சிக்கல்களிலேயும் சிரமத்திலே போது முடியும் என்பதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நாளை மறுமை கியாமத்து நாளையிலே அல்லாஹ்வுடைய அரிசியுடைய நிழலிலே எந்த விதமான நிழலுமே இருக்காது. சூரியன் ரொம்ப பக்கத்தில் கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்தாட்டி விடுவாங்க. சிலர்கள் வியர்வை துளிகளினாலே கரண்டை கால் வரை நனைந்திருப்பார்கள். சிலர்கள் அந்த மகிழ்ச்சிகளை எழுப்பி நிப்பாட்டப்படுகிறவர்களே சிலர்கள் இடுப்பளவுக்கு வியர்வை துளிகளினாலே நனைந்து போயிருப்பார்கள். சிலர்கள் நெஞ்சளவுக்கு நனைஞ்சிருப்பாங்க. சிலர்கள் தன்னுடைய தொண்டை குழி வரை வியர்வையினால் நனைந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில சூரியன் ரொம்ப பக்கத்துல வந்து வியர்வை துளிகளாக மாறி நிற்கிற வேளையில அல்லாஹ் ஒரு 7 நபர்களுக்கு தன்னுடைய அரிசியினுடைய நிழலை அல்லாஹ் தருவான் என்று எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். அதில் முதலாவதாக அல்லாஹ்வுடைய அரிசியுடைய நிழல் இருக்கிறதே, அந்த நிழலை தவிர ஒரு மரத்துறை நிழலோ வேற எந்த நிழலோ மறுமையில் இருக்கவே இருக்காது சொர்க்கம் போற வரைக்கும். அந்த 7 சாரார்களை அல்லாஹ் அழைத்து என்னுடைய சேருக்கு கீழே உட்காருங்க, என்னுடைய அரிசியுடைய நிழலுக்கு கீழே வந்து அமர்ந்து கொள்ளுங்க அல்லாஹ் சொல்லுவாங்க. அதில் முதலாவது பாக்கியசாலி இமாமுல் ஆதிலூன், நீதமான ஆட்சி செய்த தலைவர். அது எல்லாத்தையும் யாரெல்லாம் தலைமை பொறுப்புடன் இருக்கிறாங்களோ அவர் நீதமாக நடந்து கொண்டிருப்பார் என்று சொன்னால், ஒரு நாட்டை, தேசத்தை அல்லது மகல்லாவை, ஒரு ஊரை யாரெல்லாம் தலைமை பொறுப்புடன் இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட நீதமான ஆட்சி தலைவரை அல்லாஹ் கூப்பிட்டு சொல்வான், நீங்க நீதமா நடந்து கொண்டதுனால என்னுடைய அரிசிக்கு கீழாலே அமர்கிற பாக்கியத்தை பெறுகிறீர்கள். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், வாலிபனாக இருக்கிற வேளையிலே ஒரு இளைஞன் அவன் நினைத்திருந்தால் அந்த நேரத்தை எல்லாம் ஏதோ ஒரு சினிமா தியேட்டர்ல கழிச்சிருக்க முடியும், அந்த நேரங்களை எல்லாம் ஒரு சாராய கடையில கழிச்சிருக்க முடியும். ஆனாலும் வாலிபனாக இருக்கிற வேளையிலே ஒரு இளைஞன் வந்து அல்லாஹ்வை தொழுகையிலே அவன் கழித்திருக்கிறான். ரமலான் மாசத்தை நோன்பு வச்சு கழித்தான். மற்ற சாதாரண ஒவ்வொரு நாட்களையும் குர்ஆன் ஓதி நல்லமல் செஞ்சு திக்ருகள் செஞ்சு தீமையின் பக்கம் தலை வைத்து கூட படுக்காமல் தன்னுடைய வாலிப நேரத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வழிகளிலே நடந்திருக்கிறானே, அப்படிப்பட்ட வாலிபரை கூப்பிட்டெல்லாம் சொல்வான், நீ வழிகெடுக்கக்கூடிய எல்லா பாதையும் திறந்திருந்தும் கூட என் வழியிலே நடந்தா இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது என்றதாக சொல்லி அந்த வாலிபனை அரிசியின் நிழலுக்கீழாலே அல்லாஹ் குடியமர்த்துவான் என்று எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜிதி, ஒருத்தரை உள்ளம் எப்ப பார்த்தாலும் பள்ளிவாசலுடைய சிந்தனையில் இருக்கும். இங்கே நம்ம இருக்கிறோம், பாங்கு சொல்லப்பட்டுருச்சு, பள்ளிவாசலுக்கு போனாம இருக்கிற நியத்து வரும். வெளியூருக்கு போயிடார், பள்ளிவாசலை தேடி போய் தொழுவார். வெளிநாடுக்கு போறார், இங்கே பள்ளிவாசல் இங்கே இருக்கிறது என்று பள்ளிவாசலை தேடி பிடித்து அலைந்து திரிந்து அவர் தொழுகையில கலந்து கொள்கிற, பள்ளிவாசலோடு தன்னுடைய உள்ளம் அட்டாச்மெண்டாக இணைப்பாக இருக்கிற அப்படிப்பட்ட மனிதனுக்கும் அல்லாஹ் அரிசி நிழலிலே அல்லாஹ் அமர செய்கிற பாக்கியத்தை தருகிறான் என்று எபெருமான ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். நாலாவது சொன்னார்கள், வரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி இஜ்தமஆ அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி, 2 நண்பர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்காகவே நண்பர்களாக இருந்து அல்லாஹ்வுக்காகவே பிரிந்தார்கள். கோபத்தினால் அல்ல, சண்டை சச்சரவடினால் அல்ல, இப்படி கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய 2 பேர்கள் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறார்களே, அப்படிப்பட்ட நண்பர்கள் அல்லாஹ் தன் அரிசியிலே நிழலுக்கிலே வந்து உட்காருங்க என்று அல்லாஹ் சொல்வாங்க. ஐந்தாவது பெருமாள் சொன்னார்கள், ரஜுலுன் தஅத்துஹு இம்ரஅத்துன் தாத்து மன்ஸபின் வ ஜமாலின், ஒரு அழகான உயர்குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி ஒரு ஆணை ஒரு தீய வழியில் கூப்பிடுகிறான் என்று சொன்னால், இன்னி அகாஃபுல்லா, அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன் என்று சொன்ன ஒரு இளைஞன் இருக்கிறானே, அப்படிப்பட்ட இளைஞனை, அப்படிப்பட்ட மனிதனை அல்லாஹ் கூப்பிட்டு அரிசி நிழலுக்கில்லாலே வந்து அமரு என்று அல்லாஹ் பாக்கியத்தை தருகிறான். ஆறாவது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ரஜுலுன் தஸத்தக பி ஸதகத்தின் ஹத்தா அஃபாஹா, தன்னுடைய வலதுகையினால் செய்யக்கூடிய தர்மத்தை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இடதுகை கூட தெரியாத அளவுக்கு ரகசியமான முறையில ரகசிய தர்மம் செஞ்சிருக்கிறானே, அப்படிப்பட்ட மனிதன் அல்லாஹ் அரிசி நிழலுக்கில்லாலே அமர்த்துகிறான் என்று பெருமாள் சொன்னாங்க. ஏழாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்துல தனிமையிலிருந்து கண்ணீர் வடித்து, யாரெல்லாம் இப்படி குற்றத்தை செஞ்சுட்டேன், இப்படிப்பட்ட பாவத்தை எல்லாம் செய்துவிட்டேன் அல்லாஹ் என்று அப்படி அல்லாஹ்விடத்துல கண்ணீர் விட்டு அழுது தௌபா செய்கிறானே,
இப்படிப்பட்ட 7 சாரார்களுக்கு அல்லாஹ் தஆலா அரிசின் நிழலுக்கு கீழே அமர்கிற பாக்கியத்தை பெறுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 7 நபர்கள்ல ஷாபுன் நஷஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய பாதையிலே இளைஞனாக இருக்கிற பொழுது இபாதத்திலே திளைத்திருக்கிறானே, அப்படிப்பட்ட மனிதன் அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை அடைகிற நல்ல நசீபை பெறுகிறான் என்று சொன்னால் மிகையான வார்த்தை இல்லை. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை மறுமை கியாமத் நாளையிலே நம்ம சுவர்க்கத்துக்குள்ளான நுழைவதாக இருந்தாலும் கூட வாலிபர்களாக அல்லாஹ், வாலிபர் என்பவர்கள் ஒரு மஹல்லாவுடைய கட்டமைப்புக்கு முக்கியமான பாடமாக திகழக்கூடியவர்கள். அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமை கியாமத் நாளிலே சுவர்க்கவாதிகள் 4 அம்சத்தில் நுழைவாங்க. முதலாவது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன உயரத்தில் இருந்தாங்களோ அதே போன்று 60 திராஅன் 60 முழம் உயரம், ஏறக்குறைய 100 அடி உயரத்துல அந்த உருமாற்றம் செய்யப்பட்ட பின்னாலே தான் உயரமா இருப்பாங்க சொர்க்கவாதி எல்லாம். இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் என்ன உயரத்துல படிச்சானோ அந்த உயரத்துக்கு கொண்டு வந்த பின்னாலே சுவர்க்கத்தில் நுழைவாங்க. இரண்டாவது, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகு ஒவ்வொரு சுவர்க்கவாதிக்கும் வழங்கப்படும். மூணாவதாக, ஈசா அலைஹிஸ்ஸலாம் எந்த வயசுல வாலிபராக இருக்கிற வேளையிலே வான்மண்டலத்துக்கு உயர்த்தப்பட்டாரோ அதே வாலிபத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கி அவர் சுவர்க்கத்துக்குள் நுழைக்கப்படுவார். நாலாவது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தை அல்லாஹ் கொடுப்பாங்க. இந்த 4 அம்சத்துக்கு பின்னாலே தான் ஒரு சுவர்க்கவாதி சுவர்க்கத்துக்குள்ளான நுழைக்கப்படுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்கள் குறித்து எண்ணற்ற வாலிபருடைய ஒழுக்கங்களை பற்றி எல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த சமூகத்துக்கு நல்லபட கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த மீலாது விழாவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்த இளைஞர்கள் என்ற தலைப்பு கீழாலே நாம் எந்தெந்த விஷயங்கள் நாம் கேட்டோமோ, எந்த விஷயங்களை நாம் சொல்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யலாம், அப்படிப்பட்ட அனைத்து விதமான கேட்ட சொன்ன அனைத்து விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து செயல்படுத்துகிற நறுபாக்கியத்தை அதான் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. இந்த புங்கனூர் ஜமாத்தை சேர்ந்த வாய்ப்பு கொடுத்த உலமா பெருமக்கள், நிர்வாக பெருமக்கள், ஜமாத்தார்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா எல்லா விதமான நோய் நொடிகள் இல்லாத சிறந்த வாழ்க்கையும் கயிறு பரக்கத்துகளையும் வெளிநாடுகளில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கு உண்மையான பாதுகாப்பையும், எந்தெந்த தம்பதிகளுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் நீண்ட வாழ்க்கையிலே துவாவிலே கண்ணீர் இருக்கிறாரோ அப்படிப்பட்ட தம்பதிகளுக்கு எல்லாம் சாலிகான ஆண் மக்களையும் பெண் மக்களையும் அல்லாஹ் வழங்குவானாக. கடன்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை தந்துடுவானாக. இங்கெல்லாம் குமர்கள் தேக்கமடைந்திருக்கிறாரோ அந்த குமர்கள் விரைந்து தகுந்த ஜோடிகள் கிடைத்து நிறைவேற்றப்படுவதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக என்கிற நல்ல துவாக்களோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.